ரெக்கார்டிங் போட்டுருங்க சார். ஓ ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி நம்முடைய ஆன்மீகம் அறிவோம் குழுவில் ஞாயிறு தோறும் நடக்கும் சிந்தனையில் இன்று சாய்ராம் அவர்கள் காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பில் மகாபாரத கதைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவ்வகையில் அவரை அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இளைஞர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொக்கர் கேக்குதா? கேக்குதுங்க, சரியா இருக்கு. கொக்கர கோ என கூவிடும் சேவல், கொக்கர கோ என கூவிடும் சேவல், குரல் கேட்டன் மனம் நாடும் குமரனின் திருக்கோவில், கொக்கர கோ என கூவிடும் சேவல், குரல் கேட்டன் மனம் நாடும் குமரனின் திருக்கோவில், கொக்கர கோ என கூவிடும் சேவல், முக்கட்பரமனின் நெற்றி கண்ணில் உதித்தான், முக்கட்பரமனின் நெற்றி கண்ணில் உதித்தான், முப்பெரும் அசுரர்களின் அகந்தையினை அழித்தான், சக்கர கையனின் செல்வியரை மணந்தான், சக்கர கையனின் செல்வியரை மணந்தான், குக்குடம் தனை தனது கொடியாய் கொண்டதாலே, குக்குடம் தனை தனது கொடியாய் கொண்டதாலே, கொக்கர கோ என கூவிடும் சேவல், ஓராறு சிரம் கொண்டான் ஈராறு கரம் கொண்டான், ஓராறு சிரம் கொண்டான் ஈராறு கரம் கொண்டான், மூவாறு விழியாலும் என் முந்தைவினை களைந்தான், மூவாறு விழியாலும் என் முந்தைவினை களைந்தான், வறுமையுடன் பிணியும் வந்திடத்தாராது, வறுமையுடன் பிணியும் வந்திடத்தாராது, அருள் கொண்டு ஆட்கொண்ட அப்பனின் திறம் கண்டு, கொக்கர கோ என கூவிடும் சேவல், அப்படி இப்படி அலைந்து திரிந்த என்னை, அப்படி இப்படி அலைந்து திரிந்த என்னை, எப்படி போனால் என்ன என்றெண்ணி இருந்திடாமல், எப்படி போனால் என்ன என்றெண்ணி இருந்திடாமல், தப்பாமல் நேர் வழியில் ஆட்கொண்டு அருள் புரிந்த, தப்பாமல் நேர் வழியில் ஆட்கொண்டு அருள் புரிந்த சுப்பிரமணியன் அவன் செப்பரும் திறம் கண்டு, சுப்பிரமணியன் அவன் செப்பரும் திறம் கண்டு, கொக்கர கோ என கூவிடும் சேவல், குரல் கேட்டன் மனம் நாடும் குமரனின் திருக்கோவில், கொக்கர கோ என கூவிடும் சேவல். வாழ வழி இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கு எந்த முறையில் எல்லாம் ஒரு நீரில் மூழ்கியவன் எப்படியெல்லாம் வெளியே வர துடிப்பானோ, மூச்சு விட தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் வெளியே வர முயற்சிப்பானோ, அப்படியெல்லாம் நான் ஒரு நேரத்தை முயற்சித்துக் கொண்டிருந்த காலத்துல பல்வேறு வகைகளில் எனக்கு உதவிக்கரங்களை கொடுத்தான்.
என்னை பற்றி சொல்றதா இல்லை, இந்த பாட்டுக்காக சொல்றேன். போன வாரம் அந்த பாட்டு பாடும்போது இது பாட்டுக்கு பின்னணி தான் இருக்கான்னு கேட்டார் செல்வநாக ஐயா. அதனால இந்த பாட்டுக்கு பின்னணிய ஒரு வார்த்தை சொல்ல நினைக்கிறேன். இன்றைய பேச்சாளர் சாய்ராமன் உள்பட எனக்கு 3 தம்பிகள். அது தவிர மற்ற நபர்கள் எத்தனையோ பேர் முகம் தெரியாத, என்னை அவர்களுக்கு தெரிவதே அவர்களை எனக்கு தெரியாது, குரல் வழி கூட அறிந்தவர்கள் கிடையாது. அப்படி எந்த வகையில் உதவி செய்திருப்பார்கள் எனக்கு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் செய்ததுனாலதான் இன்றைக்கு ஒரு 25,000 ரூபாய் பென்ஷன் ஆகக்கூடிய அளவில் உட்கார்ந்துருக்கிறேன். பலருடைய கைகள் அங்கே என்னை இந்த நீரிலிருந்து தூக்கி விட்டன. அப்படி தூக்கிய கைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து அந்த சுப்பிரமணியனுடைய கையாக நான் பார்க்கிறேன். ஏகம் பரம் பிரம்ம புருஷம் கட்சபெங்கலம் என்று வேதம் சொல்கிறது. அந்த மாதிரி அந்த ஒரு பெரும் தத்துவம் தான் இத்தனை வகையில எனக்கு உதவியதுங்கிறதுனாலதான் அப்படி இப்படி அலைந்து திரிந்த என்னை எப்படி போனால் என்ன என்று எண்ணி எரிந்திடாமல் தப்பாமல் நேர்வழியில் ஆட்கொண்டு அருள் பெறுத சுப்பிரமணியனவன் செப்பரும் திறங்கண்டு கொக்கரக்கோ என்று கோழி அவனை எதிர்த்த சூரபத்மனை 2ஆக பிளந்து ஒரு பகுதி கொடியாக சேவலாகவும் ஒரு பகுதியை வாகனம் வைத்துக்கொண்டு அப்போது தேவர்கள் சிவன் காலில் தான் விழுறாங்க. அதனால அப்படி எதிரியா இருந்த என்னையே தலைக்கு மேல வச்சுக்கிட்டாருடா, உங்களெல்லாம் வச்சுக்க மாட்டானா அப்படின்னு சேவல் கேட்கிற மாதிரி எழுத தூண்டினான். அதனால பிறந்தது அந்த பாடல் வலஞ்சு. ஒரு பாடல் கிடைத்தா 22 பீரியட் எனக்கு ஓடும். அப்படின்னா பாத்துங்க, 6 மாசம். நன்றி. வணக்கம் சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த பாடலோட வரிகளை அவர் எழுதி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான கருத்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொன்ன பேக்ரவுண்டுக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு வாழ்க்கையில ஒரு நேரம் நம்ம ஒரு தத்தளிப்போம் என்பது. அதனால அந்த வரிகளை கொஞ்சம் எழுதி அவர் நம்ம குரூப்ல போடணும் சார். ரிக்வெஸ்ட். நன்றி. நான் மிஸ்டர் சாய்ராமட்ட தரேன், அவர் அதை டைப் பண்ணி உங்களுக்கு தருவார். இல்லைன்னா செல்வநாயகம் சார் நான் தனி இதுல வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், அவர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவார். அப்படி எழுதப்பட்ட ஒரு 40-50 பாடல்கள் எழுதி இசைவைத்த பாடல்கள் அதுல ஒரு பாடல் தான் இன்னைக்கு பாடப்பட்ட. வாரம் ஒரு பாடல் அநேகமா பாடப்படுகிறது. இன்றைக்கு அந்த பாடல் சாரோட ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் பகிர்ந்து கொண்டேன் அந்த பாடலை. ஐயா ஞாபகம் இருக்கா? இருக்கு ஐயா. நன்றி. நன்றி சார், நன்றி. பாட்டு கேட்டீங்க. அது ஒரு ராகம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டிஎம்எஸ் ஓட பாட்டோன்னு ஒரு டவுட் இருந்தது. நீங்க உங்களோடதுன்னு சொல்லிட்டீங்க. அருமையான பாடல். இதுல ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விட்டு போன செய்தி ஒன்று சொல்றேன். சூலமங்கலம் பாடினால் எப்படி இருக்கும் என்று ஒரு பாடல், சீர்காழி பாடினால் எப்படி இருக்கு அது ஒரு பாடல் பாடினேன். அந்த மாதிரி ஒவ்வொரு குரலுக்கு என்ன பாடல் சூட் ஆகும்னு அவங்க குரலுக்காக எழுதப்பட்ட பாடல். இது டிஎம்எஸ்க்காகவே நான் பாடியது. டிஎம்எஸ் பாடினால் என் பாடல் எப்படி இருக்கும்னு நான் ஏற்றி பாடிய பாடல். எனக்கு அந்த இது கேட்ட உடனே முதல்ல டிஎம்எஸ். நன்றி 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 நன்றி. சிறப்பு. Now over to Mr. Sairam. பெருமதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கும் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். தப்பாக செல்லாமல் நேர்வழியில் அழைத்து சென்றது சகோதரர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் கொடுத்தான் அந்த இறையருள் நடத்தி செல்கின்றது என்பதை தீர்மானமாக நாம் நம்புவதற்கு ஏற்ற வகையிலே இன்றைய சிந்தனையிலே பாண்டவர்கள் எல்லாம் எப்படி அஞ்ஞாத வாசத்தை முடித்தார்கள் என்று கேட்டால், அற்புதமான முறையிலே விராடபூர்வம் பதில் ஒன்றை நம்முடைய ஊகத்திற்கு விட்டு செல்கின்றது. இறை அருள் இன்றி எதுவும் சரியாக நடக்காது என்பதாக. இந்த அளவிலே அற்புதமான முறையிலே நமது சிந்தனைக்கு உரிய ஒரு சுழியிட்டு இன்றைய நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் வகையிலே அற்புதமான துதி செய்த சகோதரருக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும் பல கொடிகள். நாம் நமது இன்றைய சிந்தனையிலே திருதராஷ்டிர மன்னனின் காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பின் 7வது பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு உள்ளோம். நமது கடந்த சிந்தனையிலே பாண்டவர்கள் தௌமிய மகரிஷியிடம் பெற்ற அறிவுரைகள் பற்றி கேட்டோம். கலந்து போயிருந்த நேரத்திலே தௌமிய மகரிஷி பாண்டவர்களை, குறிப்பாக தர்மபுத்திரரை எந்த அளவுக்கு தேற்றினார் என்பது பற்றி பார்த்தோம். அவர் கொடுத்த அறிவுரையின் பொருட்டு பாண்டவர்கள் அனைவரும் தனியாக சிந்தித்த அந்த கலந்தாலோசனை பற்றியும் கேட்டோம். கலந்தாலோசனை முடிவுற்றது. நாம் சென்ற முறை தற்காலைய இந்த நிர்வாக
கோட்பாடுகள் எப்படியெல்லாம் அந்த காலத்திலே அவர்களால் போற்றப்பட்டன, எப்படி ஒரு திட்டமிடல் அவர்களால் செய்யப்பட்டது என்பதை கண்டோம். அதைத் தொடர்ந்து ஆயுதங்கள் அனைத்தும் மறைத்து வைக்கப்பட்டது கண்டோம். ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்ட பின்பு தர்மபுத்திரர் அந்த வன்னி மரத்தை வலம் வந்தார் என்பதை குறிப்பாக சொன்னோம். அதற்கு பின்பாக தேவர்கள் அனைவரையும் அழைத்து 13 ஆண்டு காலங்கள் நிறைவுறாமல் இந்த ஆயுதங்கள் எவர் கண்களிலும் படக்கூடாது என்பதாக ஒன்றும், அர்ஜுனனோ அல்லது தர்மபுத்திரரோ வந்து கேட்கும் வரை இந்த ஆயுதங்கள் எவரிடமும் கிடைக்கப்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதாகவும் தர்மபுத்திரர் வேண்டுகோள் ஒன்று வைத்ததையும் நாம் கண்டோம். இதனுடைய தொடர்பை நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த சிந்தனையிலே இதற்குண்டான பதில்கள் நமக்கு சற்றே கிடைக்கலாம். இவ்வாறாக இவர்கள் அனைவரும் ஆயுதங்களை மறைத்து வைத்துவிட்டு விராட தேசத்திற்குள் சென்று பற்பல வேடங்கள் தாங்கி மன்னனுடைய அரண்மனையிலே பற்பல விதமான பதவிகள் அல்லது பொறுப்புகளை பெறுகின்றார்கள். மன்னவன் சொல்கின்றான். வியக்கத்தகு முறையிலே பற்பல விதமான உரையாடல்கள் அனைத்தையும் சென்ற முறை கண்டோம். இவர்கள் எண்ணியபடி அந்த பதவிகள் மட்டுமே அல்லது அந்த பொறுப்புகள் மட்டுமே வேண்டும் என்பது பற்றி இவர்கள் மன்னனிடம் முறையிட்டு கேட்க மகிழ்ந்து போன மன்னன் அவர்களுக்கு அவ்வாறான பொறுப்புகளை அளிக்கின்றான். இவ்வாறாக அவர்கள் எல்லாம் அந்த விராட தேசத்திலே மறைவு வாழ்க்கையை தொடங்கி கொண்டிருந்த அந்த வேளையிலே கிட்டத்தட்ட 11ஆம் மாதத்தின் இறுதி பகுதியிலே பாஞ்சாலிக்கு மிகப்பெரிய சோதனை ஒன்று வந்தது என்பதையும் கண்டோம். ஆனாலும் கூட இறையன் அருளாலே அந்த சோதனையில் இருந்தும் திரௌபதியும் மீண்டாள், பாண்டவர்களும் மீண்டார்கள். அஞ்ஞாத வாசமும் சிறப்பான முறையிலே நிறைவுற்று போயிற்று என்பதை நாம் கண்டோம். திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனிடம் புலம்புகின்றான். பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை, அதாவது அஞ்ஞாத வாசத்திலே பாண்டவர்கள் இருந்த இடத்தை எப்பொழுது தன்னுடைய புதல்வர்கள் துரியோதனாதிகள் அறியவில்லையோ அப்பொழுதே தன் பக்கம் வெற்றி என்பது இல்லை சஞ்சயனே என்பதாக கூறக்கூடிய மன்னன் தன்னுடைய புலம்பலை அத்துடன் நிறுத்தவில்லை, அதற்கு மேலும் புலம்புகின்றான். நாம் இந்த சிந்தனையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது குழுவிலிருந்து ஒரு ஐயம் ஒன்று எழுப்பப்பட்டது. அது எப்படி பாண்டவர்களும் பாஞ்சாலியும் ஒரே நேரத்திலே விராட மன்னனுடைய அரண்மனையிலே சென்று ஒரு குறிப்பிட்ட நாளிலே இடம் பெற்றார்கள் என்பதாய் கேள்வி ஒன்று எழுந்தது. இது இப்படித்தான் நடந்திருக்குமா என்ற விதத்திலே எழுந்த அந்த கேள்விக்கு சிற்சில நாம் இறையொருள் பற்றி அற்புதமாய் துதி செய்தாரே சகோதரர், அதை ஒட்டி நம்முடைய சிந்தனையை செலுத்தி விட்டு இன்றைய தலைப்பிற்குள் நாம் நுழைவோம். கடந்த சிந்தனையிலே நாம் கண்டோம், ஏதோ பாண்டவர்கள் அவர்களுடைய திட்டப்படி மட்டுமே அனைத்தும் நடந்துவிடவில்லை. தர்ம தேவதையிடம் அவர்கள் வரம் பெற்றார்கள். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் அனைத்தும் சரியான முறையிலே இருந்தது கண்டு தர்ம தேவதை தர்மபுத்திரர் வேண்டிய அந்த வரத்தை கொடுத்தார். அஞ்ஞாத வாச காலத்திலே நீங்கள் இருக்கும் இடத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்பு அன்னை துர்க்கையின் அருள் வேண்டி தர்மபுத்திரர் சற்றே அவளை துதிக்க அன்னை துர்க்கையும் கூட அவருக்கு அருள் செய்திருந்தது. அதற்கு மேலாக குருநாதர் என்பவருடைய அந்த ஆசிகள் எவ்வளவு பலம் மிக்கது என்று கேட்டால், சௌமியருடன் கூட இருந்த அந்தணர்களும் கூட தர்மபுத்திரருக்கு அப்படி ஒரு ஆசியை வழங்கினார்கள். அந்த ஆசியின் பொருட்டே அவர்கள் மிகச் சிறப்பாய் அந்த அஞ்ஞாத வாசத்தை முடித்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே சிற்சில கருத்துக்கள் கூட இடம்பெற வேண்டிய ஒரு தேவை. ஒரு நாட்டிலே அல்லது ஒரு பிரதேசத்திலே அல்லது ஒரு வீட்டிலே தலைவன் என்பவன் ஒருவன் சரியானவனாக இருந்தால் அந்த தலைவனின் பெயர் ஒன்றே பற்பல காரியங்களை நடத்தி தரும் என்பது இன்றும் கூட நாம் காணக்கூடிய ஒரு காட்சியே. ஒரு நாமத்தை கொண்ட அந்த நாமி, அந்த மனிதர் பெரியவரா அல்லது அந்த மனிதர் கொண்டிருக்கக்கூடிய நாமம் பெரியதா என்ற ஒரு கேள்வி நாம் எழுப்புவோமே. ஆனால் அந்த நாமத்தை தாங்கிய நாமியை விட அந்த நாமம் மிகச் சிறந்தது என்பதாய் பற்பல சிறந்தவர்கள் எல்லாம் வியாக்கியானங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மகாபாரதத்திலே வில்லிபுத்தூரார் தான் இயற்றிய அந்த சிற்சில பாடல்களிலே கூட இவற்றை அதி அழகாக சொல்லியிருக்கின்றார். எந்த நேரத்திலே என்று கேட்டால், நமக்கு தெரியும், தூது நடைபெற்றது. தர்மபுத்திரர் அனைத்தையும் இழந்து விட்டார்.
தன்னையும் இழந்தார், திரௌபதியையும் இழந்து விட்டார். திரௌபதி அவைக்கு இழுத்து வரப்படுகின்றாள். தன்னுடைய நிலை அவல நிலை. துச்சாதனால் துகில் உரியப்படுகின்றாள். அந்த நேரத்திலே தன்னுடைய கணவர்கள் ஒருவேளை காப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்துடன் கைகளை மாறின் குறுக்காக வைத்திருந்த திரௌபதி ஒரு நிலையிலே அனைத்தையும் மறந்து கரம் இரண்டும் உயர தூக்கி ஹரி 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 என்று நாமம் சொல்லி கண்ணனை நினைக்க, கண்ணனை சரண் அடைய, கண்ணனது நாமமே அவளை காத்தது என்பது நம்முடைய மக்களின் நம்பிக்கை. வில்லிபுத்தூரார் அழகாக சொன்னார். ஆராகி இரு தடங்கன் அஞ்சன வெம்புணல் சோர அழகம் சோர வேறான துகில் தகைந்த கைசோர மெய்சோர வேறு ஓர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்றற்றி குளிர்ந்து நாவில் ஊறாத அமிழ்ந்து ஊற உடல் உலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே என்பதாய் வில்லிபுத்தூராருடைய அந்த வரிகள். தன்னுடைய கண்களிலே தீட்டப்பட்டிருந்த அந்த மையம் கூட கரைந்து போகக்கூடிய அளவிலே கண்ணீரானது ஆறாக பெருக தன்னுடைய கூந்தல் எல்லாம் கவிழ்ந்த நிலையிலே அவள் உடுத்தியிருந்த துகில், இந்த இடத்திலே அற்புதமாக சொல்வார்கள். வேறான துகில் தகைந்த என்பதற்கு அற்புதமாக விளக்கம் சொல்வார்கள். அது திரௌபதியினுடைய அந்த ஆடை இல்லையாம். கண்ணனை அவள் நினைத்த நேரத்திலே, அவள் நாமம் சொல்வதற்கு முன்பாக மனத்திலிருந்தே வார்த்தைகள் புறப்பட வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என்று நினைத்த உடனே துவாரகையில் இருந்த கண்ணன் தன்னுடைய அருளினாலே அங்கே புடவை தெரிக்க செய்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். கிராமப்புற பாடல் கூட நாம் ஒன்று கேட்டிருக்கின்றோமே. அத்தினத்துக்கும் ஒட்டகைக்கும் 1000 காதம் தூரம் 1000 காதம் ஆனாலும் நடக்குதம்மா புடவை வியாபாரம். அத்தினாபுரம், அத்தினத்துக்கும் என்பது அஸ்தினாபுரம், ஓட்டகை என்பது துவாரகை. துவாரகையிலிருந்து புடவை சொரிந்தானாம் கண்ண பரமாத்மா. இந்த கண்ணனுக்கு எப்படி அந்த நிலை தெரிந்தது என்று கேட்டால் அதற்கு அடுத்த பாடல் அற்புதமாக சொல்லிட்டு, அருமனை சொல்லிய நாமம், வேதங்களால் போற்றப்பட்ட நாமம், 1000 உரை தலைக்க 1000 பேர்கள் கொண்ட அந்த நாமம், அமரர் போற்றும் அற்புதமான நாமம், திருமலர் செஞ்சேவடியோன் திருச்செவியிலே, கண்ணனது திருச்செவியிலே இவள் மொழி சென்று இசைத்த காலை, இவள் கண்ணா என்று கோவிந்தா என்று அழைத்த அந்த நொடியிலே அந்த குரலானது கண்ணனின் காதுகளுக்கு சென்று அடைந்த அந்த வேளையிலே மறுமலர் மென்குழல் மானின் மனம் நடுங்கா வகை. இந்த துயரத்திலே இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய மனம் சற்றும் நடுங்காமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மனத்தே வந்து தோன்றி, அவள் மனத்தினிலே வந்து தோன்றி கரிய முகில் அணையானும், அதாவது கண்ணன் பிறர் எவருக்கும் தெரியாமல் கருணை செய்தான். வேறு எவரும் அறியாமல் பாஞ்சாலிக்கு, திரௌபதிக்கு கண்ணன் துவாரகையிலிருந்து மன்னிக்க, கண்ணனுடைய நாமம் துவாரகையிலிருந்து அருள் செய்தது என்பதாய் வில்லிபுத்தூரார் சொல்கின்றார். அதன் விளைவு உரிந்தோனும் தளித்து இரு கை இழைத்து நின்றான். இந்த நாமம் எத்தகு வலிமை வாய்ந்தது என்று சொன்னால், அந்த வேலையை புரிய முற்பட்டவன் கூட சோர்ந்து மயங்கித்தான் போனான். அத்தகு நாமம். கண்ணனை திரௌபதி கடவுளாக நம்பினாள், கண்ணனை துதித்தாள். அதனால் கண்ணன் திரௌபதிக்கு அருள் செய்தான் என்பது எப்படி சாத்தியமாயிற்றோ என்னுடைய கருத்திலே அது போன்ற நற்குணங்கள் நிரம்ப பெற்ற தர்மரை தன்னுடைய கடவுளாக போற்றிய பாண்டவர்களும் பாஞ்சாலியும், தர்மருடைய அந்த குணங்கள் மிக்க அந்த அற்புதமான நாமம் விராடனுடைய அவையிலே பாண்டவர்கள் அனைவருக்குமே அந்த இடத்தை பெற்று தந்தது என்பதை நாம் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். இதற்கும் மேலாக தேவதைகளிடமிருந்து பெற்ற வரம் ஆகட்டும், இது தவிர இறைவனுடைய அந்த அருளும் சேர்ந்து பாண்டவர்களுக்கு இருந்தது என்ற அளவிலே நாம் அந்த ஐயத்துடன் எழுப்பப்பட்ட அந்த வினாவிற்கு நம்முடைய சிந்தனையை தெரிவித்து மேலும் தொடர்வோம். மன்னன் திருதராஷ்டிரன் அஞ்ஞாதவாசம் பற்றி அறியாத போதே தன் பக்கம் ஜெயம் இல்லை, அதாவது தன்னுடைய புதல்வர்கள் அதை அறியாத போதே தன்னுடைய பக்கம் ஜெயம் இல்லை
என்று புலம்பியதுடன் நிற்கவில்லை. அவனுடைய புலம்பல்கள் மென்மேலும் தொடர்கின்றன. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஞ்சயனே, விராட தேசத்திலே பாஞ்சாலியிடம் தகாத முறையிலே நடந்த கீச்சகனையும் உபகீச்சகர்களையும் பீமன் கொன்றான் என எப்போது நான் கேள்விப்பட்டேனோ அப்போதே ஜெயம் என்பது நம் பக்கம் இல்லை என்று சொல்கின்றான் மன்னன். எங்கோ ஓரிடத்தில் கீச்சகனும் உபகீச்சகர்களும் பீமனால் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கும், கௌரவர்கள் பக்கம் வெற்றி என்பது இல்லாமல் போயிற்று என்பதற்கும் என்ன சம்பந்தம் என்பதற்கு நாம் விராடபுரத்தின் பக்கங்களை சற்றே புரட்டினால் அற்புதமான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கின்றது. சமயபாலன பருவம். ஆண்டவர்கள் மறைவாய் வாழ்ந்திருந்த காலத்திலே எப்படி ஒருவருக்கொருவர் உதவியாய் இருந்தார்கள் என்பதை பாரதம் நமக்கு சொல்கின்றது. யுதிஷ்டிரர் அவருக்கே பிடித்தமான அந்த ஒன்று எது? சூதாடுவது. கயிற்றினால் கட்டப்பட்ட பட்சிகளை ஒருவர் தன்னுடைய இஷ்டப்படி இழுத்துச் செல்வது போல தர்மபுத்திரர் விராட மன்னனையும் விராட மன்னனின் சபையில் இருந்த அனைவரையும் சூதாடச் செய்தாராம். அவர்கள் அனைவரையும் ஜெயித்தாராம். ஜெயித்தால் என்ன விளைவு? நிறைய பொருட்கள் பெற்றாராம். அவற்றை ஒருவருக்கும் தெரியாமல் தனது சகோதரர்களுக்கு கொடுத்து வந்தாராம். இதை சொல்வது மகாபாரதம். சூதில் நாட்டமும் வல்லமையும் பெற்ற அந்த தர்மபுத்திரர் ஏனோ பிற்காலத்திலே சூதின் மூலமாகவே நாட்டை பெறாமல் போரை விரும்பினார் என்பது நமக்கு சற்று ஆச்சரியத்தை தான் அளிக்கின்றது. தர்மபுத்திரர் இவ்வாறு சகோதரர்களுக்கு உதவினார் என்று சொன்னால் பீமன் மட்டும் உதவாமல் இருந்திருப்பானா? மன்னனின் மிகச் சிறந்த அபிமானத்தை பெற்ற பீமன் அற்புதமான முறையிலே சமையல் செய்து மன்னனை மகிழ்வித்த பீமனுக்கு மாம்சங்களும் பொருட்களும் பட்சணங்களும் மன்னனால் கொடுக்கப்பட்டன. இவை அனைத்தையும் பீமன் விற்பனை செய்பவன் போல பாவித்து தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்து வந்தானாம். தர்மர் உதவி செய்தாயிற்று, பீமன் உதவி செய்தாயிற்று என்று சொன்னால் அர்ஜுனனின் பங்கிற்கு அந்த புறத்திலே இருந்த பழைய வஸ்திரங்களை எல்லாம் விற்பவன் போல சகோதரர்களுக்கு வேண்டிய அளவுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து வந்தானாம் அர்ஜுனன். மூவர் ஆயிற்று. மாத்திரின் புதல்வர்கள் மட்டும் என்ன சிந்தனை செய்யாமல் இருப்பார்களா? நகுலன் நல்ல விதமாய் குதிரைகளை பராமரிப்பு செய்தான். மன்னனிடம் அபிமானம் மிகவும் பெற்றான். அதன் விளைவாக வெகுமதிகளும் அதிகம் பெற்றான். பெற்ற வெகுமதிகளை சகோதரர்களுக்கு கொடுத்தான். அவனைத் தொடர்ந்து சகாதேவன் இடையன் வேடத்திலே இருந்தவன் சகோதரர்களுக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய் ஆகியவற்றை சகோதரர்களுக்கு கொடுத்து வந்தான். இவ்வாறாக இவர்கள் ஐவரும் இங்கே மகிழ்ந்திருக்க, திரௌபதி மட்டும் ஐரந்திரியாய் சுதேஷ்ணையின் இருப்பிடத்திலே பணிப்பெண்ணாய் மிகவும் கட்டப்பட்டாள். ஐவருடன் சேர்ந்து அனைவரும் ஒருவரும் அவர்கள் தவிர வேறு ஒருவரும் அவர்களை அறியாத வண்ணத்திலே கர்ப்பவாசம் செய்வது போல மிகவும் கஷ்டப்பட்டு விராட மன்னனுடைய அந்த நகரத்திலே அவர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 மாத காலம் நிறைவுற்ற பொழுதிலே அந்த விராட நகரத்திலே சங்கர மகோத்சவம் என்பதாக ஒரு உற்சவம் ஒன்று வந்தது. அந்த உற்சவத்திலே கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மல்யுத்த வீரர்கள் நாட்டின் பற்பல பகுதிகளில் இருந்து வந்து சேர்ந்தார்கள். அவர்களிலே ஒரு மல்லன் மிகவும் அதிகாய சூரன் என்பதாக அவன் அறியப்பட்டிருந்தான். வந்திருந்த மல்லர்கள் அனைவருமே கூட மன்னனுடைய அந்த அபிமானத்தை பெற்றிருந்தவர்கள் தான். மற்ற மல்லவர்களை விட ஒரே ஒரு மல்லன் மட்டும் மகாசூரன் என்று சொல்ல, மற்றவர்கள் எல்லாம் அவனை பார்த்து சற்றே பயப்பட, அவன் விராட மன்னனை பார்த்து மெதுவாக அறைகூவல் கொடுத்தான். விராட மன்னனை பார்த்து சொன்னான், நான் மகாசூரன், புலிகளோடும் சிங்க கூட்டங்களோடும் யுத்தம் செய்யக்கூடிய மல்லரசன். என்னை எதிர்ப்பவர்கள் இந்த விராட தேசத்திலே எவரேனும் உண்டா என்று கேட்டான். இந்த கேள்வி விராடனுக்கு மட்டுமா கேட்டிருக்கும்? விராடன் நிழல் போல தொடர்ந்து கொண்டிருந்த கங்கபட்டருக்கு, அதாவது தர்மபுத்திரருக்கும் கேட்டிருக்கும். விராடன் மெதுவாக சபையோரை பார்க்க கங்கர் மட்டும் எழுந்து மெதுவாக விராடனிடம் சென்றார். சொன்னார், மடப்பள்ளியிலே வல்லன் என்பதாக ஒரு சமையல்காரன் உண்டல்லவா? அந்த சமையல்காரன் முன்பு தங்களிடம் தான் மிகப்பெரிய பலசாலி என்றும் 60 வயது யானை ஆனாலும் அதை தடுத்து நிறுத்துவேன் என்றும் சொன்னான் அல்லவா? அந்த வல்லனை இவனுடன் போரிடச் செய்யலாமே என்று
தர்மபுத்திரர் சொல்ல அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட விராட மன்னர் பீமனை அழைத்து அனுப்பினார். பீமன் அங்கு வந்து மன்னனை வணங்க மன்னனின் ஆணை பிறந்தது. வல்லனே, நீ செல்வாய், இந்த மல்லனை நீ வென்று வருவாய் என்று சொன்னார். நமக்குத்தான் முடிவு தெரியுமே. பீமன் வென்று விட்டான். வென்ற பீமனை மன்னன் கொண்டாடினான். பீமன் கொண்டாடப்பட்டான் என்று சொன்னால் சகோதரர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்கள் அல்லவா? இது பெரிய அளவிலே உதவி இருக்க வேண்டும் என்பதை விராடபர்வம் நமக்கு சொல்லாமல் சொல்கின்றது. இவ்வாறாக கிட்டத்தட்ட 10 மாதங்கள் கழிந்தன. 11ஆம் மாதத்தின் முதல் நாளோ அல்லது இறுதி நாளோ ஏதோ சங்கல்பம் செய்து கொண்டது போல திரௌபதிக்கு சற்றே இம்சை கொடுத்து பார்த்தால் என்ன ஆகும் என்று அந்த நாட்கள் எண்ணியிருந்தன போலும் நாம் சென்ற முறையே கண்டோமே. 11ஆம் மாதத்தின் இறுதியிலே திரௌபதிக்கு ஒரு சோதனை ஒன்று வந்தது என்றும் அந்த சோதனையில் வென்ற பிறகு 30 தினங்கள் ராணி சுதேஷ்ணையிடம் அவள் தன்னை காக்கும்படி வேண்டிக் கொண்டாள் என்பதையும் நாம் பார்த்தோமே. அந்த பகுதிக்குள் நாம் செல்ல வேண்டிய நேரம் இது. திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய புலம்பலை எவ்வாறு தொடங்கினான் என்பதை நாம் கண்டோம். கீச்சகர்களும் உபகீச்சகர்களும் பீமனால் கொல்லப்பட்டான் என்று எப்பொழுது அறிந்தேனோ அப்பொழுதே நம் பக்கம் வெற்றி இல்லை என்று மன்னன் புலம்புகின்றான். அந்த கீச்சக உபகீச்சக மதம் நடப்பதற்கு உண்டான சுழி இப்பொழுது போடப்படுகிறது. தற்காலத்திற்கு நாம் பாரதத்தில் உள்ள சிலவற்றை அப்படியே சொல்வது என்பது சற்றே தயக்கத்திற்குரிய செய்தி என்றாலும் கூட பாரதத்தை பற்றி நாம் சிந்தனை செய்யும் போது அவை அனைத்தையுமே தவிர்த்து விட்டு நாம் மேலே தொடர முடியாது என்பதும் உண்மையே. இந்த கீச்சக உபகீச்சகர்களுக்கும் விராடனுக்கும் இருந்த தொடர்பை பற்றிய முன்னுரையை நாம் இப்பொழுது பார்ப்போம். பிராமண ஸ்திரீயிடத்தில் சத்திரியனுக்கு பிறந்த குழந்தை சூதன் என்பதாக அறியப்படுவான். முற்காலத்திலே சத்திரியர்கள் சூதர்களுடன் சம்பந்தம், அதாவது விவாக சம்பந்தம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். சூதர்கள் ராஜா என ஒரு பொழுதும் அழைக்கப்பட்டது இல்லை. சூதர்கள் ஆண்ட தேசம் சூத தேசம் என்பதாக மகாபாரதம் குறிப்பிடுகின்றது. இது எல்லாம் சூதர்கள் பற்றிய செய்திகள் என்று சொன்னால், ராஜபுத்திரியிடம் பிறந்த கேகயன் என்ற பிரசித்தி பெற்ற அரசன் ஒருவன் இருந்தான். அந்த அரசன் சூதர்களுக்கு எல்லாம் தலைவனாக மாறிப்போனான். தேர்வூட்டுவதிலே அதிக அளவு வல்லமை பெற்றிருந்த அந்த கேகயன் பலர் மனம் கவர்ந்தான். அதிலே அவனை கவர்ந்தவள் ஒருத்தியும் இருந்தாள், மாலவி என்பதாய் ஒருத்தி. அந்த மாலவிக்கும் இந்த கேகயனுக்கும் மனம் நடந்தது. இந்த மாலவிக்கும் கேகயனுக்குமாக மொத்தத்திலே 106 புத்திரர்கள் பிறந்தார்கள் என்று மகாபாரதம் சொல்கின்றது. இந்த 106 பேர்களுமே கீச்சகர்கள் என்பதாகவே அறியப்பட்டார்கள். அதிலே மூத்தவன் கீச்சகன் என்றும் மற்ற அனைவரும் உபகீச்சகர்கள் என்பதாகவும் அறியப்பட்டார்கள். இந்த மாலவிக்கு ஒரு சகோதரி, உங்களுடைய ஊகம் சரிதான். கேகயனுக்கும் அந்த சகோதரி, இளைய சகோதரிக்கும் கூட மனம் நடந்தது. அந்த இளைய சகோதரிக்கும் கேகயனுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சுதேஷனை என்பதாக அறியப்பட்டாள். அந்த சுதேஷனை மன்னன் விராடனுக்கு மனைவியாக மாறிப்போனாள். நம்முடைய நினைவிற்காக மீண்டும் ஒரு முறை கேகயனுக்கும் மாலவிக்கும் 106 புத்திரர்கள் கீச்சகர்கள் என்பதாய் அறியப்பட்டார்கள் என்று சொன்னால், கேகயனுக்கும் மாலவியின் இளைய சகோதரிக்கும் சுதேஷனை என்பதாக ஒரு குழந்தை பிறந்தது. பருவ வயதிலே அந்த சுதேஷனை விராட மன்னனை, இந்த விராட மன்னனுக்கும் சுதேஷனைக்கும் உத்தரை என்பதாக ஒரு பெண்ணும் உத்தரன் என்பதாக ஒரு புத்திரனும் 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த சிந்தனைக்கு இது முக்கிய தேவை. கீச்சகன் சுதேஷனை விராடனை மணந்து விராட தேசம் வந்த பொழுது தானும் தன்னுடைய தம்பியர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தான். மன்னனுக்கு பற்பல விதமாய் உதவிகள் செய்தான். சுகமாய் வாழ்ந்து வந்தான். விராட மன்னனுடைய அந்த படையை மிகவும் பெரிதாக்கினான். பொக்கிஷத்தை
விருத்தி செய்தான். இந்த இடத்திலே மகாபாரதம் மற்றொரு குறிப்பும் சொல்கின்றது. காலகேயர்கள் என்ற அசுரர்கள் தான் கீச்சகர்களாய் தோன்றினார்கள் என்றும் சொல்கின்றது. அசுரர்களிலே பாணன் என்பவன் மூத்தவனாக பிறந்தான், அதாவது கீச்சகனாக பிறந்தான். இந்த கீச்சகன் அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்து மிகவும் பலசாலியாக இருந்தான். விளைவு நீதி வரம்பை கடந்தான். மக்கள் அவனுடைய பெயரை கேட்டு பயப்பட விராடன் கீச்சகனை துணையாக கொண்டு பகைவர்கள் பலரை வென்றான். கீச்சகன் விராடராஜனின் சேனாதிபதியாக மாறிப்போனான். பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று கவி சொன்னானே, ஆனால் இந்த இடத்திலே மன்னன் சற்றே மன்னவன். அதன் பொருட்டுத்தானே தர்மபுத்திரரும் கூட விராட நாட்டிற்குள்ளே வந்தார். ஆனால் சேனாதிபதி பேய் போல ஆனான், காம பிசாசாக மாறியே போனான். ஒரு நாள் திரௌபதியை தனது சகோதரி சுதேஷ்ணியை அந்தப்புறத்திலே காணச் சென்ற வேளையிலே தற்செயலாக திரௌபதியை கண்டான். திரௌபதியோ ரூபவதி. எந்த அளவுக்கு அவளுடைய அழகு என்று சொன்னால், இந்த கீச்சகன் அவளை கண்டவுடன் அவள் தன்னுடைய மனத்தை தனதாக்கி கொண்டாள் என்று தன்னுடைய சகோதரி சுதேஷ்ணையிடம் சொல்கின்றான். அத்துடன் அவன் நிறுத்தவில்லை. உன்னிடம் வேலைக்காரியாக இருக்கக்கூடியவள் தேவஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றான். அத்துடன் அவன் நிறுத்தவில்லை. தான் அவளுக்கு அடிமை என்று சொல்கின்றான். தன்னுடைய யானைகளும் தன்னுடைய சேனைகளும் தன்னுடைய பரிவாரங்கள் அனைத்தும் கூட இந்த திரௌபதிக்கு சொந்தமானவை என்று சொல்கின்றான். தன்னுடைய பொருட்கள் அனைத்துமே திரௌபதியே ஆளட்டுமே என்று சொல்கின்றான். இவை அனைத்தும் ஒருவன் சொல்கின்றான் என்றால் செய்தி நாம் அனைத்தும் அறிந்ததுதான். சுதேஷனை புரிந்து கொண்டாள். என்ன என்று கேட்க, எனக்கு இந்த சைரந்திரி வேண்டும் என்று அவன் சொல்கின்றான். சுதேஷ்னை தன்னுடைய அறிவுரையை அவனுக்கு சொன்னாள். கேட்கும் நிலையிலே அவன் இல்லை. சகோதரியிடமிருந்து விடைபெற்றான். நேராக திரௌபதி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றான். மகாபாரதம் சொல்கின்றது, எப்படி திரௌபதியை அணுகினான் என்பதற்கு ஒரு உவமை இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. காட்டு நரி பெண் சிங்கக்குட்டியை பார்த்து பேசுவது போல பேசத் தொடங்கினானாம். எத்தகைய ஒரு வஞ்சமான ஒரு எண்ணத்துடன் அவன் பேசி இருக்க வேண்டும். நான் உனக்கு அடிமை சைரந்திரியே என்று சொல்கின்றான். இவ்வாறு அவன் சொல்வதற்கு காரணம் திரௌபதியின் அந்த பேர் அழகா, அல்லது இவன் கொண்டிருந்த அந்த காம எண்ணமா, அல்லது இந்த இரண்டுமா என்பது கேட்பவர்களுடைய சிந்தனைக்கு. திரௌபதி பதில் சொன்னாள், எப்பேற்பட்ட ராஜகுமாரி, யாக சேனை, அக்னியில் தோன்றியவள், நெருப்பிலே பூத்த மலர், பாஞ்சாலனின் புதல்வி, திருஷ்டத்யும்னனின் உடன்பிறப்பு, பாண்டவர்களது மனைவி, குருவம்சத்துடைய மருமகள், தன்னை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அந்த நேரம் அது என்பதை உணர்ந்து கொண்டு தன் நிலையிலிருந்து மிகவும் தாழ்ந்து சொல்வதற்கே கூசக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்கின்றாள். அவள் கீச்சகனை பார்த்து சொல்கின்றாள், நானோ வேலைக்காரி, அருவருக்கத்தக்கவள், மற்றவர்களுடைய கூந்தலை பின்னி பிழைப்பவள் நான். அது மட்டுமல்ல, நான் வேண்டத்தகாதவளும் கூட, வேறொருவரின் மனைவியும் கூட. அதனால் பிறர் மனைவி இடத்தில் தங்களுடைய மனத்தை செலுத்த வேண்டாம். நீங்கள் தாமா பயப்பட்டு என்னை அணுகினால் அது சரியன்று, முறையன்று என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் கீச்சகனுடைய மனம் சற்றும் மாறுவதாக இல்லை. மறுத்தே பேசினான். அவன் மறுத்து பேச திரௌபதி தன்னிடம் இருந்த அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்க தொடங்கினாள். தனக்கு 5 கந்தர்வர்கள் நாயகர்கள் என்று சொன்னாள். கீச்சகன் ஒருவேளை தன் மேல் ஆசை கொண்டு பார்ப்பதோ, காம நோக்குடன் இருப்பதோ தன்னுடைய கந்தர்வ கணவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக கீச்சகன் கொலை செய்யப்படுவான் என்பதை சொன்னாள். என்ன பயன்? விதி தன்னுடைய வேலையை காட்டத் தொடங்கிய நேரம் என்றே நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும். கீச்சகன் திரௌபதியிடமிருந்து விடைபெற்றான். அவளிடம் பேசி எந்த தன்னுடைய முயற்சி பலிக்காது என்பதை உணர்ந்து கொண்டான். தன்னுடைய சகோதரியின் கால்களை பற்றினான். சைரந்திரி தன்னுடன் சேர்ப்பதற்கு
சகோதரி உபாயம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் தன்னுடைய வலிமையை பற்றியும் விராடன் இந்த அளவு சிறப்பாக இருக்கின்றான் என்றால் தன்னுடைய பங்களிப்பு அதில் இருக்கின்றது என்பதை சூச்சகமாக அவன் சொல்லி இருக்க வேண்டும். சுதேஷனை எவ்வளவோ எடுத்து சொன்னாள். அவளுக்கு கந்தர்வர்கள் கணவர்கள் என்று சொன்னாள். எப்படிப்பட்ட கந்தர்வர்கள் என்று கேட்டால் யமன், வாயு, இந்திரன், அஸ்வினி தேவர்களுக்கு ஒப்பான கந்தர்வர்கள் திரௌபதியினுடைய கணவர்கள் என்று சொன்னால் பலசாலியான அந்த சைரந்திரியின் கணவர்கள் கீச்சகன் குலத்தை அழித்தே விடுவார்கள் என்று சொன்னாள். கீச்சகனுடைய தனமும் கூட அழிந்து போகும் என்று சொன்னாள். கீச்சகன் ஒருவேளை உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பினால் சைரந்திரியிடம் இருக்கக்கூடிய அந்த பற்றை விட்டு விடுவது நலம் என்று சொன்னாள். அவள் நினைப்பே கூட கீச்சகனுக்கு அனர்த்தத்தை விளைவிக்கும் என்று சொன்னாள். அத்துடன் நிறுத்தவில்லை, தங்களுடைய வம்சமும் கூட இதனால் கேடடையும் என்று சொன்னாள். அவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். ஆனால் கீச்சகன் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அவன் தன்னுடைய பலம் பற்றி பேசத் தொடங்கினான். 1000 10,000 கந்தர்வர்கள் வந்தாலும் கூட தான் ஒருவனே அவர்களை கொல்லக்கூடிய சக்தி படைத்தவன் என்று சொன்னான். அப்படி இருக்க 5 கந்தர்வர்களை பற்றி சொல்லி ஏன் என்னை கவலை கொள்ள சொல்கின்றாய்? சகோதரியே, நான் அவர்களை கொன்று விடுவேன். அது மட்டுமல்ல, கீச்சகன் இந்த இடத்திலே இது சபையிலே சொல்வதற்கு ஏற்றதா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் கீச்சகன் சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். கீச்சகன் வாயிலாக மகாபாரதம் கருத்தொன்று சொல்கின்றது. தற்காலத்திற்கு பொருந்துமா என்பது கேட்பவர்களுடைய சிந்தனைக்கு. சகோதரியே, சுதேஷ்ணையே, ஸ்திரீகளுக்கு என்று ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று கேட்டால், எவ்வளவுதான் மன உறுதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்திரீயை சார்ந்த சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த சொந்தங்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியல் ஒன்று இந்த இடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அதை நான் இங்கே சொல்வதற்கு இல்லை. ஏகாந்தத்திலே பல வகையான நறுமணங்கள் மிக்க ஆண் ஒருவனை ஒரு ஸ்திரீயானவள் கண்டால் ஒருவேளை அவள் மயங்கித்தான் போவாள் என்பதை அவன் அந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லி, சைரந்திரி மட்டும் தன்னை சந்தித்து விட்டால் அதன் பின்பு அது அவனுடைய அந்த விதியின் பலன் என்பதாய் சொல்கின்றான். வேறு வழியே இல்லாமல் சைரந்திரி அவனுக்கு மீண்டும் தன்னுடைய அறிவுரையை தொடர எத்தனிக்கின்றாள். வருந்துகின்றாள், கண்ணீர் விடுகின்றாள். கீச்சகன் பாதாளத்திலே விழுகின்றான் என்றாள். அதி துக்கத்தை நீ அடையப் போகின்றாய் என்றாள். பரிதாபம் என்று சொன்னாள். மிக கஷ்டம் வரும் என்று சொன்னாள். அகோ பாபம் என்று சொன்னாள். ஆனால் காமத்தின் பயப்பட்டு விநாசத்தை விரும்பக்கூடிய அந்த கீச்சகன் தன்னுடைய உயிரை இழப்பதற்கும் தயார் என்பதாக சொல்லாமல் சொல்கின்றான். சுதேஷனை மீண்டும் சொல்கின்றாள், ஒருவன் பாபம் செய்தால் அவன் ஜாதியே கெட்டு போய்விடும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கீச்சகனே என்றாள், யமதர்மனுடைய லோகத்தை அடையக்கூடிய காலம் உனக்கு இப்பொழுதே வந்து விட்டதா என்று கேட்டாள். ஆனால் கீச்சகன் மிகவும் பிடிவாதமாயிருந்தான். எனக்கு உபாயம் மட்டும் நீ சொல், மற்றதை என்னுடைய கருத்தில் தோன்றியதை நான் செய்வேன் என்று சொன்னாள். வேறு வழியின்றி சுதேஷனை இப்படி அவள் நடந்திருக்கலாமா? அல்லது பற்பொருட்களின் பொருட்டு என்னதான் ஒரு நாட்டின் ராணியாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே அவர்களும் கூட தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கித்தான் போய்விடுவார்கள் என்பதை மகாபாரதம் நமக்கு இந்த இடத்திலே சொல்கின்றது. சுதேஷனை தன்னுடைய சகோதரனிடம் சொல்கின்றாள், நீ உன்னுடைய அரண்மனைக்கு சென்று அன்னம், மாம்சம், பட்சணங்கள் பலவை செய்துவிட்டு யார் மூலமாக எனக்கு செய்தி அனுப்பு. அந்த பட்சணங்களையும் அன்னங்களையும் கொண்டு வரும் அந்த பொறுப்பை நான் சைரந்திரியிடம் கொடுப்பேன். அவள் அங்கு வருவாள் என்பதாக சொல்கின்றாள். மகிழ்ந்து போகின்றான் கீச்சகன். உடனே தன்னுடைய அரண்மனைக்கு செல்கின்றான். அனைவரையும் அழைத்து விதவிதமாக உணவுகள் தயார் செய்து, உணவுகள் தயாரான உடனே வேறு யாரையும் அனுப்பாமல் தானே நேராக வருகின்றான். சுதேஷ்ணியை கண்டு சொல்கின்றான், அனைத்தும் தயார், உடனே சைரந்திரியை என்னுடன் அனுப்பு. என் அகத்திற்கு அனுப்பி அங்கிருந்து அவளை என் மயப்படுத்திக் கொள்வது என்னுடைய பொறுப்பு என்று நீ விட்டுவிடு என்று சொல்கின்றான். வேறு வழியில்லை. சுதேஷ்னை சைரந்திரியை அழைத்தாள். கீச்சகனுடைய அரண்மனையிலே அன்னமும் மதுவும் தயாராக சித்தமாயிருக்கின்றது, நீ சென்று கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாள். திரௌபதி எப்பேற்பட்ட பேரரசி! அவள் மறுத்து பேசுகின்றாள்.
நான் போக மாட்டேன் கீச்சகனுடைய இடத்திற்கு என்று சொல்கின்றாள். ஆனால் ஒரு நேரத்திலே பிரபுத்துவம் நிறைந்திருந்த அந்த தன்மை சுதேஷ்ணையை சற்றே கட்டளையிடும்படி செய்கின்றது. அவள் சைரந்திரியை பார்த்து சொல்கின்றாள், வற்புறுத்தி சொல்கின்றாள், வாதம் செய்யாதே, பணிப்பெண்ணே, இங்கு நீ நிற்காதே, சீக்கிரம் போ என்று சொல்கின்றாள். அத்துடன் நிற்கவில்லை, தன்னுடைய சகோதரன் எந்த விதமான கெட்ட சுபாவமும் இல்லாதவன் என்பதை கபடமாக சொன்னாள். வீணாக ஏன் அவனிடத்தில் நீ சந்தேகம் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றாள். தன்னுடைய பிரபுத்துவத்தின் அடிப்படையிலே கட்டளை பிறப்பிக்க வேறு வழியே இன்றி திரௌபதி சுதேஷனை நோக்க தங்க பாத்திரங்கள் அவளிடம் கொடுக்கப்படுகின்றன. திரௌபதி தன் நிலை குறித்து வருந்தினாள். தன்னுடைய கணவர்கள் தவிர மற்ற வேறு ஒருவனை மனத்திலும் கூட நினைக்காதது சத்தியம் என்று சொன்னால் கீச்சகன் தன்னை, அதாவது திரௌபதியை கீச்சகன் வசம் ஆக்கிக் கொள்ளாமல் இருக்க கடவுது என்று பலமுறை சொன்னாள். சூரியன் முதலான தேவதைகள் பலரை கிட்டத்தட்ட ஒரு முகூர்த்த நேரம் தியானம் செய்தாள். அவளுடைய தியானத்திலே சூரியன் மகிழ்ந்து போனான். மகிழ்ந்து போன சூரியன் திரௌபதியை காக்க வேண்டி ஒரு ராட்சசனை அனுப்பினான். யாருக்கும் தெரியாமல் திரௌபதியை அந்த ராட்சசன் பின்தொடர கடவுது என்று அவனுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. திரௌபதி பாத்திரங்கள் ஏந்தி கீச்சகனுடைய அரண்மனை நோக்கி மெதுவாக செல்ல தொடங்கினாள். ஆங்காங்கே நின்றாள், மெதுவாக நடந்தாள், வேறு வழி. இறுதியிலே கீச்சகனுடைய அரண்மனை அவன் இருந்த அந்த இடத்திற்கு செல்ல கீச்சகன் வந்திருந்த திரௌபதியை வாயிலே பார்த்து ஓடோடி வந்து அவளை வரவேற்றான். வரவேற்றவுடன் அடுத்ததாக அவன் சொன்னது, படுக்கை தயார் என்றான். கருணை புரி சைரந்திரியே என்றான். நான் மட்டும்தான் உனக்கு ஏற்ற கணவன் என்று சொன்னான். பாஞ்சாலி மறுத்தாள். சுதேஷனையின் ஆணை என்னவென்று தெரியுமா என்று கேட்டாள். உணவும் மாம்சமும் மதுவும் மட்டுமே பெற்று வர வேண்டும் என்பது சுதேஷனியின் ஆணை, அதை மட்டும் நீ கொடுத்து அனுப்பு என்று சொன்னாள். கீச்சகன் சொன்னான், நீ கேட்ட அனைத்தும் மற்ற சிலரால் சுதேஷனைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவன் சொன்னான். திரௌபதியின் வலக்கரம் பற்றினான். திரௌபதி அவனுடைய பிடியிலிருந்து பிடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். அங்கிருந்து ஓடத் தொடங்கியவள் நேராக விராடனுடைய அந்த அரண்மனைக்கு வந்தாள். விராடனுடைய சபையிலே அவள் வந்திருந்த நேரம் கீச்சகன் அவளை தன்னுடைய கால்களால் உதைக்க அடிக்க, சூரியனால் அனுப்பப்பட்ட அந்த ராட்சசன் கீச்சகனை அடிக்க, கீச்சகன் பேச வழியின்றி எழும்ப வழியின்றி மௌனித்து கீழே தரையிலே விழுந்து விட்டான். இத்துடன் இந்த நிலை அப்படியே மாறி போயிருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் கண்ட இந்த விராட சபையிலே இருந்தவர்கள் அனைவரும் சைரந்திரியின் மேலே சற்றே பரிதாபப்பட்டார்கள். பாஞ்சாலி புதைக்கப்பட்ட போது சபையோர்கள் அனைவரும் மன்னனை நோக்கி இது தகாத காரியம் என்பதாய் சத்தமிட்டார்கள். ஆண்டவர்கள் ஐவரும் கூட திரௌபதி புதைக்கப்பட்டதை கண்டார்கள், கோபம் கொண்டார்கள். பீமன் அதிக அளவிலே கோபம் கொண்டான், பல்கடித்தான். கண்களிலே கண்களால் மட்டுமே அந்த கீச்சகனை எரித்து விடுவன் போல பார்த்தான். கீச்சகனை கொல்ல ஆசனத்திலிருந்து அவன் எழுந்த அந்த வேளையிலே யுதிஷ்டிரர், நாம் முன்பு கண்டோமே, நாம் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒரு இலக்கை நோக்கி பயணப்படும் போது அதிலிருந்து டீவியேஷன் என்று ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அதை மீண்டும் அந்த இலக்கை நோக்கி பயணமாக மாற்ற வேண்டுவது தலைவனுடைய பொறுப்பு என்பதாக நாம் கண்டோமே. அந்த பொறுப்பை உணர்ந்த தர்மபுத்திரர் மெதுவாக பீமனுடைய எண்ணத்தை அறிந்தார். பேசத் தொடங்கினார். சமையல்காரனை நீ என்றார். சாகசங்கள் இங்கு செய்யாதே என்றார். இந்த மரம் கனிகளுடன் இருக்கின்றது. அதாவது கீச்சகன் மட்டும் தனியாக இல்லை, விராட மன்னனும் சபையோர்களும் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். மரத்திலே உலர்ந்த விறகுகள் இல்லை. அனைவரும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உபயோகப்படாத பல விறகுகள் இங்கு இல்லை, காட்டில் உண்டு. உனக்கு விறகு வேண்டும் என்று சொன்னால் நகரத்திற்கு வெளியே சென்று மரத்தை வேரோடு பறித்து தள்ளு, உனக்கு சிரமம் உண்டாகாது. பச்சை மரத்தின் நிழல் அதனை அடைந்த மனிதன் அம்மரத்தினால் தான் பெற்ற உபாயத்தை பற்றி நினைக்க வேண்டும். அதாவது ஒருவேளை போர் என்று அந்த இடத்திலே வந்துவிட்டால்
கீச்சகனை காக்க விராடன் வந்து விட்டால் விராடனும் கூட ஒருவேளை தாக்கப்படுவான். விராடனுடைய அரண்மனையிலே அத்தனை காலம் வாசம் செய்த தர்மர் விராடன் தாக்கப்படுவதை அந்த இடத்திலே விரும்பவில்லை. கோபத்திற்கு இது சரியான சமயம் என்று அவசரப்படாதே, இந்த மரம் 2 பட்சங்கள் முதிர வேண்டும், 2 பட்சங்கள் குறைந்ததாக இருக்கின்றது என்று சங்கேதமாக வார்த்தை ஒன்று சொன்னார். பீமனுக்கு புரிந்து போயிற்று. 2 பட்சங்கள், அதாவது 30 தினங்கள் தங்களுடைய அஞ்ஞாதவாசம் முடிவதற்கு கால அவகாசம் இருக்கின்றது. தான் கோபப்படக்கூடாது என்பதை பீமன் புரிந்து கொண்டான். 30 தினங்கள் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும். ஆனால் இது கேட்ட திரௌபதி அழுதாள். பீமனின் கோபத்தையும் உணர்ந்தாள். தர்மபுத்திரரின் அந்த ஜாடையான பேச்சையும் அறிந்தாள். வெளியிலே செல்ல புறப்பட்டாள். அவள் வெளியே செல்ல புறப்பட்ட அந்த நேரம் கீச்சகனும் அவளை தொடர முற்பான். அதுவரை அமைதியாக சூரியனால் அனுப்பப்பட்ட ராட்சசனால் அடிபட்டு கீழே வீழ்ந்திருந்த அந்த கீச்சகன் திரௌபதி செல்ல, அதாவது சைரந்திரி செல்ல அவளை தொடர எத்தனைத்தான். மெதுவாக விராட மன்னனை பார்த்து திரௌபதி பேசத் தொடங்கினாள். மத்திய தேசத்து மன்னரே, நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு மன்னன் எப்படியெல்லாம் அரசு செய்ய வேண்டும் என்பதை சைரந்திரி இந்த இடத்திலே கூறுகின்றாள். தமக்கு பிரியமானவர்கள் எடுத்தும் கொல்லத்தகாதவர்கள் எடுத்தும் கூட அரசன் சமமான புத்தி உடையவனாக இருத்தல் வேண்டும். 1, குடிமக்களை ரட்சிப்பதை முக்கிய நோக்கமாக மன்னன் கொள்ள வேண்டும். அதாவது இந்த சைரந்திரி அந்த நாட்டின் குடியாக தற்பொழுது இருக்கின்றாள். அவள் காக்கப்பட வேண்டும். அளவற்ற தேஜஸ் உடைய அரசர்கள் சத்தியத்திலும் தர்மத்திலும் அவர்கள் நிலை பெற்று இருக்க வேண்டும். குடிமக்களிடத்தும் தன் புத்திரர்கள் இடத்தும் வேற்றுமை என்பது பாராட்டல் ஆகாது. எல்லோரையும் ரட்சிக்க வேண்டியது மன்னனது கடமை. ஒரு விவாதம் சபையிலே நடைபெறும் பொழுது அந்த இடத்திலே மன்னன் இருப்பானே, ஆனால் பட்சபாதம் என்ற ஒன்றும் இல்லாமல் அந்த விவாதத்தின் காரியத்தை பரிசீலனம் பண்ணி விவாதத்தை தீர்த்து வைக்க வேண்டும். மன்னனே, தற்போது தர்மஸ்தானத்திலே வீட்டிற்கக்கூடிய நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாள். தான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் சொன்னாள். சபையிலே தான் பெற்ற அடி உதைகளையும் காலால் கீச்சகனால் உதைக்கப்பட்டதையும் சொன்னாள். கீச்சகன் பிழையை சுட்டி காட்டி தக்க நடவடிக்கை அவன் மேல் எடுக்க வேண்டும் என்றும் சொன்னாள். அவ்வாறு கீச்சகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மன்னனது கடமை என்றும் சொன்னாள். விராடன் அனைத்தும் கேட்டான், துக்கித்தான். கீச்சகனை தண்டிக்க முடியாமல் நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை தடுக்க பார்த்தான். மன்னன் இவ்வாறு தடுக்க பார்க்க திரௌபதி மிகவும் கோபப்பட்டாள். கீச்சகனை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்கினாள். சபையிலே உள்ளவர்களும் தர்மம் அறிந்தவர்கள் இல்லை போல் தெரிகின்றது. மன்னனே, நீயும் தர்மம் அறிந்தவன் போல் தெரியவில்லை. இந்த கீச்சகனும் தர்மம் அறியவில்லை. சபையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களும் கூட இவரும் தர்மம் அறிந்ததாக நான் உணரவில்லை என்றாள். கீச்சகன் தன்னை உதைத்தது சரியா என்று கேட்டாள். தர்மம் மீறி நடந்த கீச்சகனை சபையோர்கள் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கின்றார்களே, இது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்டாள். துஷ்டர்களிடம் நல்வார்த்தை நிச்சயமாக ஒருவேளையும் பயன்படாது என்று சொன்னாள். தண்டிக்கத்தகாதவர்களை தண்டிப்பதும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தண்டிக்காமலும் விடக்கூடிய அரசன் உலகத்தில் ராஜா என்ற சொல்லுக்கு உரியவன் ஆக மாட்டான் என்று சொன்னாள். அரசன் நாதன் அற்றவனுக்கு நாதனாக இருக்க வேண்டும். தகப்பன் இல்லாதவர்களுக்கு மன்னனே தகப்பன். தாய் இல்லாதவர்களுக்கு மன்னன் தாய் போல் ஆக வேண்டும். குரு இல்லாதவர்களுக்கு மன்னன் குரு. என்னை போல கதி அற்றவர்களுக்கு அரசனே நீயே கதி என்று சொன்னாள். மேலும் பற்பல விதமான நீதிகள் சொன்னாள். இறுதியாக சொன்னாள், மன்னனே, இத்தனை காலம் வரை உன்னுடைய அரண்மனையிலே உன்னுடைய பெண் போன்று நான் வசித்து வந்திருக்கின்றேன். இந்த கீச்சகனால் நான் இப்பொழுது உதைக்கப்பட்டேன். இதை நீர் அறிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அவள் அவ்வாறு கேட்க விராடன் மெதுவாக பேசத் தொடங்கினான். சைரந்திரியே, என்னுடைய கண்ணுக்கு தெரியாத இடத்திலே உனக்கும் கீச்சகனுக்கும் நடந்த சண்டையை பற்றி நான் அறிய மாட்டேன். ஒன்றும் தெரியாத எனக்கு, ஒன்றும் அறியாத எனக்கு அமங்கலம் எப்படி உண்டாகும் என்று அவன் கேட்க திரௌபதி மீண்டும் தன்னுடைய நிலை சொன்னாள். கீச்சகனால் காலால் உதைக்கப்பட்டது சொன்னால், மன்னன் முன்பே கீச்சகன் தன்னை அடித்தது பற்றி சொன்னாள். ஆழமான தர்மம் சொன்னாள். அற்புதமான ஒரு தர்மம் இந்த இடத்திலே உபதேசிக்கப்படுகின்றது. எவன் ஒருவன் சபையிலே வீட்டிற்கும் பொழுது ஒரு தர்மமானது அதர்மத்தால் அடிக்கப்படுமோ, அந்த தர்மம் எவர்களால்
அதர்மத்தின் இடம் இருந்து காக்கப்படவில்லையோ அந்த சபையில் இருந்து அந்த அதர்மத்தை தர்மத்தின் பாதையை திருப்பாத அனைவருமே தர்மத்தினால் அடிக்கப்படுவார்கள் என்று சொல்கின்றாள். எந்த சபையிலே எல்லோரும் பார்த்திருக்கும் போது ஒரு தர்மமானது அதர்மத்தினாலும் சத்தியம் அசத்தியத்தினாலும் அழிக்கப்படுகின்றதோ அந்த சபையில் உள்ளவர்களும் கூட அவ்வாறே அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னாள். இதை கேட்ட சபையோர்களுக்கு பயம் வந்தது, அச்சம் வந்தது. எழுந்தார்கள், திரௌபதியை கொண்டாடத் தொடங்கினார்கள். இப்படி ஒரு தர்மத்தை அதுவரை அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. கீச்சகன் திரௌபதியை உதைத்தது மகா பாதக செயல் என்று மனம் குமரினார்கள். தர்மர் வேறு வழியின்றி மெதுவாக வாய் திறந்தார். தைரந்திரியே, பயப்படாதே என்று சொன்னார். விராடன் உன்னை ரட்சிக்கவில்லை என்று சொன்னார். யார்? விராடனின் நிழல் போல விராடன் உடனே இருக்கக்கூடிய அந்த கங்கப்பட்டர் என்ற முறை ஆசிரியர் குரல் எடுக்கும்போது சொன்னாரே, ஒரு சொல்லானது அஞ்சாமை கொண்டிருக்க வேண்டும் என்று. அந்த அஞ்சாமை இந்த இடத்திலே தர்மபுத்திரிடமிருந்து வெளிப்படுகின்றது. விராடன் உன்னை ரட்சிக்கவில்லை, நீ சுதேஷனையின் இடம் செல். அது மட்டுமல்ல, சூசகமாக பற்பல வார்த்தைகள் இந்த இடத்திலே பகிரப்படுகின்றன. உன்னுடைய கணவர்கள் கோபிக்க இது காலமில்லை என்று எண்ணுகிறார்கள் போல. அதனால்தான் கந்தர்வர்கள் ஆகிய உனது 5 கணவர்களும் இன்னும் ஓடி வராமல் இங்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னார். அத்துடன் நிறுத்தவில்லை. ஸ்திரீகளுக்கு உண்டான ரட்சண தர்மம் இந்த இடத்திலே போதிக்கப்படுகின்றது. இளமை பருவத்திலே ஸ்திரீகளை பிதாவானவன் காக்கின்றான், யவ்வன காலத்திலே கணவன் காக்கின்றான், முதுமையிலே புத்திரன் காக்கின்றான். ஸ்திரீகள் ஒரு பொழுதும் சுதந்திரமாய் இருக்க தகுந்தவர்கள் அல்லர் என்கின்றார். இந்த காலம் மகாபாரத காலம். அப்பொழுதே இப்படி ஒரு நீதி என்றால் தற்பொழுது என்ன என்பது கேட்பவர்களுடைய சிந்தனைக்கு. கணவனை தவிர வேறு ஒருவனை மனத்தாலும் நினைக்காத உத்தம ஸ்திரீகள் புண்ணியலோகத்தை அடைவார்கள், ஜெயிப்பார்கள் என்று சொன்னார். இது சத்தியம் என்றார். அத்துடன் நிறுத்தாமல் மீண்டும் ஒரு நினைவூட்டினார். ஒருவேளை சைரந்திரியே, ஏதேனும் முன்பு ஒரு பிரதிஞ்ஞை நீ செய்திருந்தால் அந்த பிரதிஞ்ஞையை நினைத்து நீ சற்றே பொறுத்திரு. பொறுமையே சர்வோத்தமமான தர்மம், பொறுமையே தர்மம் என்றார். திரௌபதி அனைத்தும் கேட்டாள். அவை நீங்கினாள். சுதேஷனை நோக்கி சென்றாள். சுதேஷனை திரௌபதியை கண்டவுடன் வெகு கவனமாக பேசினாள். ஏன் கண்களில் நீர் என்று பரிவுடன் கேட்டாள். எவன் துன்புறுத்தினான் என்று கேட்டாள். எந்த பலன் அடைய வேண்டும் என்று திரௌபதி நினைத்தாளோ அந்த வார்த்தை சுதேஷ்ணையினால் அந்த நொடியிலே சொல்லப்பட்டது. உன்னை துயரத்திற்கு ஆளாக்கியவர்கள் யமலோகம் செல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது, நானே அவர்களை அனுப்புவேன் என்பதாய் சொன்னாள். அது யார் என்று என்னிடம் சொல் என்று கேட்டாள். திரௌபதி சுதேஷனையை பார்த்தாள். அனைத்தும் அறிந்திருந்தும் சுதேஷனை இவ்வாறு பேசினாள். திரௌபதி என்ன சொல்வாள்? தன்னுடைய மனத்தில் இருந்தவற்றை மெதுவாக சொன்னாள். தன்னுடைய கந்தர்வ கணவர்கள் அனைவருக்கும் நடந்தது அனைத்தும் தெரியும். அந்த கீச்சகன் இனியும் உயிருடன் இருப்பது என்பது சாத்தியமில்லை. கீச்சகன் நிச்சயமாக கொல்லப்படுவான், யமலோகம் அனுப்பப்படுவான் என்பதை மட்டும் சத்தமாக சொன்னாள். மகாபாரதம் சொல்கின்றது, இந்த சுதேஷ்ணையனுடைய அந்த புறத்திலே இருந்த அந்த மற்ற பெண்கள் எல்லாம் இந்த இரவு அந்த கீச்சகன் கொல்லப்படுவான் என்பதை கேட்டு மகிழ்ந்து போனார்களாம். அப்படியெல்லாம் அவர்கள் மகிழ்ந்து போனார்கள் என்று சொன்னால் இந்த கீச்சகன் எப்படிப்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும். திரௌபதி அனைத்தும் ஆயிற்று. அன்று இரவு பீமனை சந்தித்தாள். வருந்தி கொண்டிருந்த திரௌபதியின் நிலையை பார்த்த பீமன் ஏன் வருத்தம் என்று கேட்டான். மகாபாரதம் ஆச்சரியமான செய்தி. ஒரு கோபத்தின் வெளிப்பாடு திரௌபதியிடம் எவ்வாறு இருந்தது என்பதை அதி அற்புதமாக சொல்கின்றது. திரௌபதி இன்றெல்லாம் நாம் சொல்கின்றோமே ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பதாக, அதன் உச்சகட்டத்திலே அதனுடைய உச்சதளத்திலே திரௌபதி இருந்திருக்க வேண்டும். பீமனை பார்த்து சொல்கின்றாள், யுதிஷ்டிரனை பர்த்தாவாக உடையவள் துக்கப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்பதாய் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றாள். இது மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது எந்த ஒரு பெண்ணாவது கணவனால் காப்பாற்றப்பட முடியாமல் போய்விட்டால் இவன் ஒரு கணவனா என்று எந்த பெண்ணும் நிச்சயமாக இன்றும் கூட நினைக்கத்தான் செய்வாள் என்பதை அந்த காலத்திலே மகாபாரதம் சொன்ன செய்தி. தன்னுடைய கடந்த காலங்களை பற்றி சிறியதாக ஒரு பிளாஷ்பேக், சிறியதாக அல்ல, 12 years of flashback that is being exchanged here.
அவள் சொல்கின்றாள், துரியோதனுடைய சபையிலே தான் பட்ட அவமானங்கள் அனைத்தும் சொல்கின்றாள். 12 ஆண்டு கால வனவாசத்திலே காட்டிலே தான் நடந்தே நலிந்தே போய்விட்டேன் என்று சொல்கின்றாள். அது மட்டுமல்ல, அஞ்ஞாதவாச காலத்திலே விராடனுக்கு சந்தனம் அணைத்து தருகின்றேனே, என் நிலை இப்படி போய்விட்டதே, உயிரோடு இருந்து எனக்கு என்ன பயன் என்று பீமனை பார்த்து கேட்கின்றாள். கீச்சகன் என்னை பார்த்து தன் மனைவியாகி விடு என்று சொல்கின்றானே, நான் என்ன செய்வேன்? பீமனே, இந்த பாபியான கீச்சகனை நீ பூமியில் தள்ளி அவனுடைய தலையை உனது இடது காலால் மிதித்து கொன்றே ஆக வேண்டும் என்று கேட்கின்றாள். இரவு நீங்கி ஒருவேளை கீச்சகன் மட்டும் மறுநாள் காலை சூரிய உதயத்தை கண்டுவிட்டால் தன்னுடைய பிராணனை விட்டு விடுவேன் என்று சொல்கின்றாள். யார்? திரௌபதி. பீமனுக்கும் திரௌபதிக்கும் நிகழ்ந்த அந்த உரையாடல் விராட பருவத்தின் சில அத்தியாயங்களை கொண்டிருக்கின்றது. காலத்தின் அருமை கருதி நான் மேலே தொடர்கின்றேன், சிலவற்றை நீக்கிவிட்டு. இறுதியிலே பீமன் சொல்கின்றான், கீச்சகனையும் அவனுடைய பந்துக்களையும் கொல்வேன் என்று சொல்கின்றான். நாட்டிய சாலைக்கு கீச்சகனை வரவழைக்க வேண்டும் என்று சொல்கின்றான். சரி என்று சங்கேத வார்த்தை மூலம் திரௌபதி கீச்சகனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகின்றாள். யாகசேனை, நெருப்பில் பூத்த திரு மலர், எவ்வளவு பெரிய ராஜகுமாரி, எப்பேற்பட்ட குலத்தின் ராணி, கேட்க சகிக்காத அந்த வார்த்தைகளை சொல்லி கீச்சகனை அழைத்தாள் என்று மகாபாரதம் சொல்கின்றது. கீச்சக, நீ பிறந்தது முதல் இதுவரை அனுபவித்திராத ஆனந்த சுகத்தை நானும் அனுபவிக்க செய்கின்றேன் என்றாள். அது கேட்டவுடன் கீச்சகன் எவ்வளவு மகிழ்ந்திருப்பான். தன்னை அலங்கரித்துக் கொண்டான், இரவுக்காக காத்திருந்தான். கீச்சகன் இரவுக்காக காத்திருக்க திரௌபதி மடப்பள்ளி சென்றாள். பீமண்டம் அனைத்தும் சொன்னாள். யாரும் அறியாத வண்ணம் கீச்சகனை வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னாள். ஒருவர் கண்ணிலும் படாமல் மறைந்திருந்து அந்த பாவியை கொல்ல வேண்டும் என்று பீமண்டம் திரௌபதி சொன்னாள். நாட்டிய சாலை பக்கம் அவள் வந்தாள். இரவு நேரம் வந்தது. கீச்சகன் உயிர் கவர யமனும் கூட அந்த இடத்திற்கு வந்திருந்தான். வெண்ணிற உடையிலே பீமன் அந்த இடத்திலே அங்கிருந்த கட்டிலே திரௌபதி போல மறைந்திருக்க, யமன் கார் இருளிலே கலந்து பாதக்கயிற்றை தயாராக தன் கைகளிலே வைத்திருந்தான். கட்டிலே அங்கிருந்த பீமனை திரௌபதி என்று எண்ணிய கீச்சகன் மெதுவாக பீமனின் அருகில் செல்ல நடந்தது அனைத்தும் நாம் அறிவோம். நமக்கு தேவை அந்த முடிவு தானே. அந்த முடிவு கட்டிலே அமர்ந்து தைரந்திரி என எண்ணி பீமனை தொட்ட கீச்சகன் பந்தாக சுருட்டப்பட்டான். அவனுடைய அவயங்கள் கூட ஒன்றும் எது எங்கு இருக்கின்றது என்று தெரியாத அளவிலே ஒரு பந்தாக, பிண்டமாக அவன் மாற்றப்பட்டான். எப்படிப்பட்ட சண்டைக்கு பின் இது இவ்வாறு நடந்தது என்று பாரதம் அற்புதமாக சொல்கின்றது. இவன் இவ்வாறு பந்தாக சுருட்டப்பட்ட பின்பு பீமன் மட்டும் அங்கிருந்து புறப்பட்டு மடப்பள்ளிக்கு சென்றான். திரௌபதி வாயிலில் நின்றிருந்த காவலர்களிடம் சொன்னாள், தன்னுடைய பதிகளான கந்தர்வர்கள் கீச்சகனை கொண்டு விட்டார்கள் என்பதாக. அந்த காலம் நோ ஃபேக்ஸ், நோ டெலெக்ஸ், நோ மெயில்ஸ், நோ வாட்ஸ்அப், நோ அரட்டை, நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், நோ டெலிகிராம். உபகீச்சகர்களுக்கு கீச்சகன் கொலை உண்டது உடனே தெரிந்து போயிட்டு நிழல் போல கீச்சகனை தொடர்ந்தே இருந்திருப்பார்கள் போலும். உபகீச்சகர்கள் வந்தார்கள். பிண்டமாய் இருந்த கீச்சகனுடைய உடலை கண்டார்கள். நடன சாலையிலே தனிமையிலே இருந்த திரௌபதியை கண்டார்கள். கோபம் கொண்டார்கள். ஒருவன் மட்டும் சத்தம் கொடுத்தான், இவள் பொருட்டல்லவா தன்னுடைய சகோதரன் கீச்சகன் மாண்டு போனான் என்று சத்தம் கொடுத்தான். அனைவருக்கும் கோபம் வந்தது. மன்னனிடம் சென்றார்கள். விராடனிடம் ஒரு அனுமதி வேண்டினார்கள். எத்தகைய அனுமதி? இந்த அனுமதியை கொடுத்த விராடனுடைய மனத்திலே என்ன இருந்திருக்கும் என்பது பின்பு காண்போம். மன்னனிடம் சென்றார்கள். சென்று சொன்னார்கள், கீச்சகன் அந்த இரவிலே நடந்த நிகழ்ச்சி இவை அனைத்தும் கீச்சகன் மாண்டு விட்டான். கீச்சகன் இந்த சைரந்திரியின் மேல் ஆசை கொண்டிருந்தான். கீச்சகன் இப்பொழுது உயிருடன் இல்லை. ஆனால் அவன் கொலை ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த திரௌபதி உயிருடன் இருக்கின்றாள். இந்த திரௌபதியும் சேர்த்து கீச்சகனுடன் எரிக்கப்பட வேண்டும் என்று மன்னனிடம் அனுமதி பெற வேறு வழியின்றி மன்னன் விராடன்
அவர்களுக்கு அனுமதி அளித்தான் என்று பாரதம் சொல்கின்றது. என்ன நினைத்து மன்னன் அனுமதி அளித்திருப்பான்? ஒருவேளை கீச்சகனே போய்விட்டான், இந்த தைரந்திரியின் கணவர்கள் உபகீச்சகர்களையும் கொல்லட்டும், அவர்கள் போனால் நிம்மதி என்று நினைத்து சொன்னானோ, அல்லது கீச்சகன் போய்விட்டானே என்ற துக்கத்திலே அந்த திரௌபதியும் போய் சேரட்டும் என்று எண்ணி சொன்னானோ நமக்கு தெரியாது. இரண்டிலே எது நடந்தாலும் சரி என்று அவன் நினைத்திருப்பான். அதிலே ஒன்று நிச்சயமாக நடந்தது. மகாபாரத காலத்திலே இருந்த கொடுமையை அப்படியே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்ன என்று கேட்டால், கீச்சகன் உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த பாடையுடன் சேர்த்து தைரந்திரியும் கட்டப்பட்டால், உபகீச்சகர்கள் பாடையுடன் சேர்த்து அவளை இடுகாட்டிற்கு தூக்கிச் சென்றார்கள். திரௌபதி தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் கத்தினாள். நாம் இதற்கு முந்தைய சிந்தனையிலே கண்டோமே, சங்கேதமாக பாண்டவர்கள் அனைவரும் வெவ்வேறு விதமாக பெயர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று. ஜெயனே, ஜெயேசனே, விஜயனே, ஜெயசேனனே, ஜெயத்பாலனே, உங்களுக்காக ஒரு செய்தி, உங்களுக்கு இந்த செய்தி கேட்கட்டும். நான் உபகீச்சகர்களால் இடுகாடு வரை அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஓலமிட்டாள். இவளுடைய ஓலம் மற்றவர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, அப்பொழுதே அந்த நேரத்திலே மடப்பள்ளியிலே இருந்த பீமனின் காதுகளுக்கு கேட்டது. இவர்கள் இடுகாடு செல்வதற்கு முன்பாக பீமன் அதிவேகமாக இவர்களுக்கு, அதாவது உபகீச்சகர்களுக்கு முன்பாக அவன் சென்று நின்றான். அவன் சென்ற வேகம் எத்தகையதொரு வேகம் என்பதை மகாபாரதம் குறிப்பிட்டு சொல்கின்றது. அவன் வேகமாக ஓடிய பொழுது அவனது தொடையிலே சில மரங்கள் அடிப்பட்டனவாம். எப்பேற்பட்ட மரங்கள்? ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாச மரங்கள், இது போன்ற மரங்கள் எல்லாம் அவன் ஓடிய வேளையிலே அவனுடைய தொடையிலே அடிபட அவைகள் அனைத்துமே முறிந்து விழுந்தனவாம். இத்தனை பலம் கொண்ட பீமனை தங்கள் முன் கண்ட அந்த உபகீச்சகர்கள் பயந்தார்கள். திரௌபதியை அவிழ்த்து விட்டார்கள். நகரத்தை நோக்கி ஓடத் தொடங்கினார்கள். இவ்வளவு வேகமாக ஓடி வந்த பீமன் அவர்களை விட்டு விடுவானா? எந்த அளவு மகாபாரதம் கணக்கையும் சொல்கின்றது என்பதை பார்ப்போம். பீமன் அருகில் இருந்த மரம் ஒன்றை வேருடன் பிடுங்கினானாம். அந்த வேருடன் பிடுங்கிய அந்த மரத்தை கொண்டு முதலிலே சில பேரை அடித்தானாம். முதல் அடியிலே 10 பேர்கள் மாண்டு போனார்கள். அதற்கு அடுத்த அடியிலே 7 பேர்கள் மாண்டு போனார்கள். 3வது அடியிலே 20 பேர்கள் மாண்டு போனார்கள். அதாவது 105 பேரிலே 37 பேர்கள் இதுவரை துவம்சம் செய்யப்பட்டு விட்டார்கள். அதற்கு அடுத்த அடியிலே 18 பேர்கள், 55 பேர்கள் இப்பொழுது காணாமல் போயாகிவிட்டது. எஞ்சியிருந்தவர்கள் 50 பேர். ஒருவேளை பீமன் நினைத்திருப்பான் போலும், இவர்களை எல்லாம் ஏன் இப்படி விளையாடி கொள்ள வேண்டும், ஒரே அடியில் கொன்று விட்டால் என்ன என்று நினைத்திருப்பான் போலும். மரம் சுழற்றப்பட்டிருக்க வேண்டும். 50 பேரும் மாண்டே போனார்கள். மொத்தத்தில் 105 உபகீச்சகர்கள், கீச்சகன் அனைவரும் மாண்டு போனார்கள். திரௌபதி மனம் தளர்ந்து இருந்த அந்த நேரத்திலே பீமன் அவளை தேற்றினான். சுதேஷ்ணியின் இருப்பிடம் செல்ல சொன்னான். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது ஜனங்கள் யாரும் அறியாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய சாலைக்கு சென்றான். இவள் சுதேஷ்ணியின் இருப்பிடம் சென்றாள். இது இவ்வாறாக இருக்க, விடியலிலே நகர் முழுவதுமே கீச்சக உபகீச்சகர்களுடைய அந்த கொலை பற்றி, வதம் பற்றி அறிந்திருந்தது. ஒருவருக்கொருவர் ஆச்சரியமாக அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள். கீச்சக உபகீச்சகர்கள் கொலை உண்டது பற்றி பல்வேறு விதமாக பேசி தீர்த்தார்கள். பின்பு அனைவருமாக கலந்து ஆலோசித்தார்கள். ஒரு நாட்டிலே பிரஜைகள் எப்படி இருக்கின்றார்கள், இந்த காலத்திலே அல்ல, அந்த காலத்திலே கூட அப்படி இருந்திருக்கின்றார்கள். தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை மகாபாரதம் சொல்கின்றது. நகர மக்கள் அனைவருமாக சென்று, அல்லது சிலர் சென்றிருக்க வேண்டும், விராட மன்னனை சந்தித்தார்கள். தைரந்திரியின் அழகு பற்றி சொன்னார்கள். தைரந்திரியை பார்ப்பவர்கள் நிச்சயமாக காமவசப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அவளது கணவன்மார்கள் கந்தர்வர்கள் மிகவும் பலசாலிகள் என்பதை சொன்னார்கள். தைரந்திரியிடம் ஆசை கொள்ளாமல் எவரும் இருக்க முடியாது. அவளை கண்டுவிட்டால், ஒருவேளை அவளை எவரேனும் கண்டு ஆசை கொண்டு விட்டால் அவளது கணவன்மார்களால் கொல்லப்பட்டு விடுவார்கள். தைரந்திரனுடைய அந்த தோஷமானது பட்டணத்தை கூட அழித்து விடும். அதனால் பட்டணம், அதாவது விராட தேசம்
வினாசம் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சைரந்திரி அந்த விராட தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மன்னன் அனைத்தையும் கேட்டான், யோசித்தான். முதலிலே கீச்சக உபகீச்சக உடல்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னான். நேராக தன் மனைவியிடம் சென்று நிலை சொன்னான். மக்கள் இவ்வாறு விரும்புகின்றார்கள் என்று சொன்னான். சைரந்திரி நகர் விட்டு அவளுக்கு எங்கு போக வேண்டுமோ அங்கு போகலாம் என்று நான் தெரிவித்ததாக சொல் என்று சுதேஷனையிடம் சொன்னான். தன் அரண்மனை வந்தான். சுதேஷனை சைரந்திரியை அழைத்தாள். மன்னன் சொன்னதை சொன்னாள். நீ இங்கிருந்து வெளியே சென்று விட வேண்டும், இவ்வாறாக மன்னன் சொன்னான் என்று அவள் சொல்ல, இதைத்தான் நாம் என்ற சிந்தனையிலே கண்டோம். திரௌபதி வணங்கினாள். சுதேஷனிடம் கேட்டாள். 30 நாட்கள் வரை தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இந்த இடத்திலே பற்பல விதமான கருத்துக்கள். இந்த 30 நாட்கள் என்பது நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த மகாபாரத பிரதியின் அடிப்படையிலே சொல்கின்றேன். ஆந்திர தேசத்திலே, தெலுங்கு தேசத்திலே பற்பல கவிகள் எல்லாம் மிகச்சிறந்த மகாபாரதம் இயற்றியதாக நான் கேள்விப்படுகின்றேன். அவர்களுடைய கூற்றுப்படி இந்த திரௌபதியானவள் 13 தினங்கள் மட்டுமே தன்னை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாளாம். 2 விதமான கணக்குகள் உண்டு. ஒன்று சூரியனின் அடிப்படையிலே, மற்றொன்று சந்திரனின் அடிப்படையில். தற்பொழுதெல்லாம் கூட வைரலாக ஒரு செய்தி ஒன்று வாட்ஸ்அப்பிலே நீங்கள் அனைவருமே கூட பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு கணக்கிற்குமே 4 நாட்கள் சற்றே வித்தியாசமாக இருக்கும் என்பதாக. இந்த இரண்டும் சமன் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் 4.25 நாட்கள் என்ற அளவிலே நாம் கணக்கிட்டு பார்ப்போமே ஆனால் கிட்டத்தட்ட 85 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த இரு நிலையும் சமன் செய்யப்பட்டு ஒரு ஆண்டே அந்த தொடரிலிருந்து காணாமல் போய்விடும் என்பதாக ஒரு வைரலாக ஒரு செய்தி. நேரம் கிடைக்கும் பொழுது அனைவரும் அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இதை சொன்னேன் என்று சொன்னால், சிற்சில பதிப்புகளிலே 13 தினம் மிகச்சிறந்தவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் முடிந்து விட்டது என்பதாகவும் கூட சொல்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நாம் 30 நாட்கள் என்ற ஒன்றை மட்டும் நம்முடைய கருத்திலே கொள்வோம். இவ்வாறாக கீச்சகர்களும் உபகீச்சகர்களும் மாண்டு போனார்கள். இவர்கள் எல்லாம் இவ்வாறு மாண்டு போயிருக்க, துரியோதனன் பாண்டவர்கள் அஞ்ஞாதவாதத்தின் காலத்திலே எந்த இடத்திலே இருக்கின்றான் என்பதை பார்ப்பதற்காக பல்வேறு விதமான காரர்களை அனுப்பியிருந்தான். அவர்களிலே சிலர் விராட தேசத்திலே இருந்தார்கள். மன்னிக்க ஒரு நிமிடம் மன்னிக்க. மன்னிப்பு கேட்கிறேன். துரியோதனர்களால் அனுப்பப்பட்ட சாரர்கள் அங்கும் கூட இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி ஆச்சரியமாக தெரிந்தது. கீச்சகனும் உபகீச்சகர்களும் கொல்லப்பட்டார்கள் என்பதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் அனைவரும் பாண்டவர்களை எல்லா இடங்களிலும் தேடி எங்குமே பாண்டவர்கள் இல்லாத அந்த செய்தியை கூட துரியோதனிடம் சொல்ல வேண்டி அவர்கள் எல்லாம் அஸ்தினாபுரத்திற்கு வந்தார்கள். வருவதற்கு முன்பாக அங்கிருந்து சென்ற சாரர்கள் அனைவரும் ஓரிடத்திலே சந்தித்து தங்களுடைய நிலை, தாங்கள் கண்ட இடங்கள் பற்றியெல்லாம் அவர்கள் பேசினார்கள். காடு கண்டார்கள், மலை கண்டார்கள், குகை கண்டார்கள். மரத்தின் மேலே ஒருவேளை பாண்டவர்கள் இருப்பார்களா என்று பார்ப்பதற்காக மரத்தின் மேலும் கூட அவர்கள் சென்று பார்த்தார்களாம். பள்ளத்தில் இறங்கி பார்த்தார்களாம். இவை அனைத்தையும் பார்த்த பின்பு துரியோதன மன்னனுக்கு அந்த செய்தியானது சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல மீண்டும் ஒரு சிறு குறிப்பு. நாம் முன்பே கண்டோம், விராட நகரம் என்பது தற்பொழுதைய ஆழ்வார் ஜெய்ப்பூர் பகுதி என்று. ஹஸ்தினாபுரம் தற்பொழுதைய மீரட் நகரம். கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் தொலைவு.
ஒற்றர்களாக சாரர்களாக சென்றவர்கள் எல்லாம் அதிவேக குதிரையிலே நிச்சயமாக சென்றிருக்க முடியாது. குறைந்தபட்சம் இத்தனை தூரத்தை அவர்கள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அனைவருடைய தகவலும் ஒன்றாக இருந்ததா என்று பார்த்து சோதித்து அதன் பின் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக 3 அல்லது 4 நாட்கள் ஆகியிருக்க வேண்டும். இந்த 3-4 நாட்களுக்கு பின்பாக இந்த செய்தியானது அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்து சேர்கின்றது. அவர்கள் அனைவரும் துரியோதனனை சந்தித்து சொல்கின்றார்கள், சபையிலே ஒற்றர்கள் சொன்ன செய்தி இவ்வளவுதான். நாங்கள் பல்வேறு இடங்களிலே பாண்டவர்களை தேடினோம், அவர்களை எங்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பிரான தேசத்திலே கீச்சகர் உபகீச்சகர்கள் மாண்டு விட்டார்கள் என்பதாகவும், ஏதோ சைரந்திரி என்ற ஒரு பணிப்பெண்ணிடம் அவன் தவறாக நடந்து கொண்டதன் பொறுத்து அந்த சைரந்திரியின் கணவர்கள் கந்தர்வர்கள் என அறியப்பட்ட 5 பேர் அவனை கொன்று விட்டார்கள் என்பதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். துரியோதன மன்னனே, இது மட்டுமல்ல, உன்னுடைய பகைவனும் கூட ஒரு அவமானத்தை பெற்று விட்டான், அவனுடைய பலமும் இப்பொழுது குறைந்திருக்கின்றது, நீ சந்தோஷமாக இரு என்பதாக துரியோதன மன்னனிடம் அந்த ஒற்றர்கள் சொல்லி விடைபெற்று சென்றார்கள். ஒற்றர்கள் சென்ற பின்பு துரியோதன் நெடுநேரம் தனிமையிலே ஆலோசித்தான். மனதிலே தான் செய்து வந்திருந்த அந்த சிந்தனையை சபையோர்களிடம் பகரத் தொடங்கினான். அதாவது பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசத்தை பற்றி அவன் பேசத் தொடங்கினான். அஞ்ஞாதவாசம் முடிவதற்கு சிற்சில காலங்கள் தானே மிகுதி என்றான். பாண்டவர்கள் மறைவு வாழ்க்கையை முடித்து விட்டு ஒருவேளை மீண்டும் வந்துவிட்டால் தன்னுடைய பேரரசானது ஈரரசாக மாறி போகுமே, அதைத்தான் விரும்பவில்லை என்றான். கவலையற்றும் பகைவர்கள் அற்றும் நீண்ட காலம் தான் வாழ வேண்டும் என்றால் பாண்டவர்கள் அஞ்ஞாதவாச காலத்திலே நிச்சயமாக அந்த காலத்தின் இறுதிக்குள்ளாகவே அவர்கள் அறியப்பட்டு விட வேண்டும் என்று சொன்னான். பாண்டவர்களை கண்டுபிடிக்க உபாயம் வேண்டும் என்று சபையோர்களை பார்த்து வணங்கி அவன் பேச ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை சொல்ல எத்தனிக்கின்றார்கள். கர்ணன் சொன்னான், மறுபடியும் சாரர்களை அனுப்பி தேட வேண்டும். எப்படிப்பட்ட சாரர்கள் என்று கேட்டால், இதுவரை சென்று வந்த அனைவரையும் நீக்கிவிட்டு சுறுசுறுப்பாக யோக்கியர்களாக சாமர்த்தியம் உள்ளவர்களாக மறைந்திருந்து அனைத்தையும் அறியக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களை மட்டுமே சாரணர்களாக அனுப்பி நாம் மீண்டும் தேட வேண்டும் என்று சொன்னான். துச்சாதனன் சொன்னான், கர்ணன் சொன்னபடி செய்யலாம் என்றான். ஆனாலும் அவன் மனத்திலே வேறு விதமான ஒரு மகிழ்வு. என்ன என்று கேட்டால், ஒருவேளை ராட்சதர்கள் பாண்டவர்களை கொண்டிருக்கலாம் என்பதாக சொன்னான். பாண்டவர்களை பற்றி தெரியாதவரை நிச்சயமாக துரியோதன மன்னனே, நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னான். துரோணர் எழுந்தார், பாண்டவர்களின் உயர்ந்த குணத்தை சொன்னார். தேவதைகளால் காப்பாற்றப்பட்டு வரும் பாண்டவர்களை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிது அல்ல என்று சொன்னார். மறைந்திருந்து காரியம் சாதிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய சாரர்களை கொண்டு நீ பாண்டவர்களை தேடச் சொல் என்று சொன்னார். அனைவரும் அவர்களுடைய கருத்தை தெரிவித்த பின் மெதுவாக பீஷ்மர் எழுந்தார். பாண்டவர்கள் நிச்சயம் நசித்திருக்க மாட்டார்கள் என்றார். பாண்டவர்கள் வதிக்கும் இடம் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்கின்றேன் என்று கூறி சில உயர்ந்த விஷயங்களை பற்றி அவர் பட்டியல் இடுகின்றார். பாண்டவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே ஆசையும் மோகமும் நிச்சயமாக இருக்காது. அங்கு வாழக்கூடிய மக்கள் ஆசையும் மோகமும் அற்றே இருப்பார்கள். மனோவியாதியும் பிணிகளும் நிச்சயம் அவர்களை அணுகாது. பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மக்கள் அசூயை, பொறாமை, இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் கொண்டு இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அகங்காரமும் ஆச்சரியமும் இல்லாமலே அவர்கள் இருப்பார்கள். அனைத்துக்கும் மேலாக எந்த இடத்திலுமே, அதாவது பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே வேத சத்தம் கேட்கும். புண்ணியமான வார்த்தைகளை மக்கள் பேசுவார்கள். யாகங்களிலே அதிக அளவு தட்சணை கொடுப்பார்கள். மழை கடவுள் எப்பொழுதும் மழையை வருஷித்துக் கொண்டே இருப்பார். பூமி பயிர்களால் நிறைந்திருக்கும். பயிருக்கு பூச்சி அடிக்க வேண்டிய ஒரு நிலையே அங்கு வராது. தானியங்கள் ரசமாய், பழங்கள் உறுதியாக இருக்கும் என்று சொல்கின்றார். பூமாலை மனம் கொண்டிருக்கும். காற்று இனிமையாக வீசும். ஜனங்கள் ரோகம் மற்றவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கொலைகள் என்பது அங்கு நடைபெறாது.
சிறையில் யாருமே தள்ளப்பட மாட்டார்கள், ஒருவனுமே திருட மாட்டான், துஷ்டர்களுமே அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பயம் என்பது இருக்காது. அனைத்திற்கும் மேலாக பீஷ்மர் இந்த ஒரு குறிப்பை மட்டும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சொன்னதன் விளைவு அஞ்ஞாதவாச காலத்திலே சற்று சங்கடம். பசுக்கள் எல்லாம் புஷ்டியாக பால் உள்ளவையாக இருக்கும். பாலும் தயிரும் நெய் நிறைந்திருப்பதுடன் ரசமாகவும் இதமாகவும் இருக்கும் என்பதாகவும் ஒரு குறிப்பு சொல்கின்றார். பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே சுவையான உணவும் உயர்ந்த பக்ஷணங்களும் கிடைக்கும் என்று சொல்கின்றார். பார்க்கத்தக்க பொருட்கள் இனிய காட்சி உள்ளவையாக இருக்கும். அனைத்திற்கும் மேலாய் 4 வகை வர்ணத்தாரும் அவரவர் வர்ணத்திற்கு ஏற்ப அவரவர் அனுஷ்டிக்க வேண்டிய காரியங்களை சிறப்பாக அனுஷ்டிப்பார்கள். ஒருவருக்கொருவர் பிரீத்தி உள்ளவராக, சுத்தமாக, சந்தோஷம் சற்றும் குறைவில்லாதவர்களாய் இருப்பார்கள். மேலும் இது பற்றி பல்வேறு விதமாக பக்கங்களாக விராட தேசத்தின் சிறப்பை பீஷ்மர் சொல்கின்றார். அனைத்தையும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒன்று சொன்னார். தான் சொன்னதை, அதாவது பீஷ்மர் சொன்னதை துரியோதன மன்னன் நம்பினால் காலதாமதம் இன்றி அவனுக்கு நல்லது என்று எது தோன்றுகின்றதோ அதை அவன் செய்யலாம் என்று சொன்னார். இறுதியாக கிருப்பர் தன்னுடைய கருத்தை சொன்னார். பகைவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னார். கிருப்பருக்கு அப்பொழுதே புரிந்து போயிருக்க வேண்டும். யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை வெகுப்புடமாக சொல்கின்றார். பாண்டவர்களுடன் ஒருவேளை போரிட இருந்தால் அதிக அளவிலே பொக்கிஷமும் சைன்யமும் நல்ல நிலையிலே வைக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள் துரியோதனா என்று கிருப்பர் சொல்கின்றார். அனைவரும் அனைத்தும் சொன்ன பின்பு துரியோதனன் தன்னுடைய கருத்தை சொல்ல துணியினான். தோல் வலிமையிலும் ஆண்மையிலும் தைரியத்திலும் சரீர பலத்திலும் இந்திரனுக்கு சமமாக 4 பேர்கள் இருக்கின்றார்கள். பலத்திலே அவர்களுக்கு ஒத்தவர்கள் வேறு எவருமே இல்லை. அவர்கள் எப்போதும் ஒத்த மனோபலமும் தேகபலமும் உடையவர்கள். அவர்கள் யார் என்று கேட்டால், 1 பலராமர், 2வது பீமன், 3வது மத்ரராஜன் சல்லியன், 4வது கீச்சகன். இந்த 4வரை தவிர இப்படிப்பட்ட பலம் பொருந்திய ஒருவனை பற்றி தான் எப்பொழுதுமே கேள்விப்பட்டதில்லை என்று சொல்கின்றான். தன்னுடைய அனுமானத்திற்கும் வருகின்றான். பலராமர் எங்கோ துவாரகையில் இருக்கின்றார். இது ஒற்றர்கள் கொடுத்த செய்தி. சல்லியனும் கூட தன்னுடைய தேசத்திலே இருப்பதாக ஒற்றர்கள் கொடுத்த செய்தி. மாண்டு போனவன் கீச்சகன். அப்படி என்றால் அவனை கொண்டிருப்பது நிச்சயமாக பீமனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக ஒரு அனுமானத்திற்கு வருகின்றான். அந்த பெண், அதாவது 5 கந்தர்வர்கள் பஞ்ச பாண்டவர்கள், அந்த பெண் பாஞ்சாலியாக மட்டும்தான் இருக்க முடியும். கொன்றவன் நிச்சயமாக பீமனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கின்றான். அதனைத் தொடர்ந்து பீஷ்மர் சொன்ன அந்த குணங்கள் அனைத்தும் நிரம்பிய நாடாக ஒரே ஒரு நாடுதான் இருக்கின்றது. அது வேறு எதுவும் இல்லை, விராட தேசம். அதனால் விராட தேசம் என்ற ஒரு புள்ளி அந்த இடத்திலே வைக்கப்பட்டு விட்டது. மனத்தை தரக்கூடிய அந்த விராட தேசத்திலே தான் நிச்சயமாக பாண்டவர்கள் வாசம் செய்ய வேண்டும். முதலிலே தாங்கள் அனைவருமாக சென்று அந்த பட்டணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். எப்படி கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் என்பதாக நாம் சொல்கின்றோமே, அது அந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்படுகின்றது. பசுநீரை மீட்பதற்கு பாண்டவர்கள் வருவார்கள். எவ்வளவுதான் தர்மம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் அந்த அஞ்ஞாதவாசல் காலத்திலே தாங்கள் வெளியே வரக்கூடாது என்று சங்கல்பித்துக் கொண்டே அவர்கள் இருந்தாலும் கூட, பசுவை மட்டும் நாம் கமர்ந்து வருவோம் என்பது தெரிந்தால் நிச்சயமாக பாண்டவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். பாண்டவர்கள் வெளியே வந்தால் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டு கால வனவாசம். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அந்த நாட்டுடன் நட்பு என்பது இல்லை. பசு கூட்டங்களை நாம் கவர்ந்து வருவோம். இந்த 2லே ஏதேனும் ஒன்று கிடைத்தாலும் கூட நமக்கு லாபமே என்று தன்னுடைய கருத்தை அவன் சொன்னான். இவ்வாறாக கீச்சக உபகீச்சகர்கள் வதம், துரியோதனனுக்கு பாண்டவர்கள் இருப்பிடத்தை ஊகிப்பதற்கு இடம் கொடுத்தது என்று சொன்னால், இது கேட்டவுடனே மன்னன் தனக்கு புரிந்து போயிற்று. பீமன் கீச்சக உபகீச்சகர்களை கொன்றது எப்போது நான் கேள்விப்பட்டேனோ அப்பொழுதே என் பக்கம் ஜெயம் என்பது இல்லை.
சஞ்சயனே என்று புலம்பி தீர்க்கின்றான். அந்த புலம்பல் அத்துடன் நிற்கவில்லை. அதற்கு காரணமாய் அடுத்த நிகழ்வுகள் துரியோதனன் தான் செய்திருந்த அந்த ஆலோசனையை தொடர்ந்து பாண்டவர்கள் விராடனுக்கு நிச்சயமாக ஆதரவாக போர் புரிய வருவார்கள் என்பதை சொன்னான். அவ்வாறே பாண்டவர்களும் பின்னாலே போர் புரிய வந்தார்கள். பீமன் விராடனை பீமன் காப்பாற்றினான். அந்த நேரத்திலே இவர்கள் எல்லாம் பாண்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். வெற்றியும் பெற்றார்கள் பாண்டவர்கள். அந்த யுத்தத்திலே துரியோதனாதிகள் தோற்று போனார்கள். பாண்டவர்கள் என்பதாய் அடையாளம் காணப்பட்ட பின்பு விராட மன்னன் தன்னுடைய புத்திரியை அர்ஜுனனுடைய பிள்ளைக்கு மனம் செய்வித்து வைக்கின்றான். திருதராஷ்டிர மன்னன் புலம்புவதற்கு அடுத்த அவள் கிடைத்தது எப்படி என்று கேட்டால், எப்பொழுது அபிமன்யுவுக்கு அர்ஜுனனுடைய பிள்ளைக்கு உத்தரை மனைவியாக போனாள், மனம் செய்விக்கப்பட்டாள் என்று நான் கேள்விப்பட்டேனோ சஞ்சயனே, அப்பொழுதே நம் பக்கம் ஜெயம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று புலம்புகின்றான். இந்த புலம்பலை நாம் அடுத்த சிந்தனையில் தொடர்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு ஆசிரியருக்கு நன்றி கூறி கருத்துரை மற்றும் சபையோரின் ஆசிரியரின் அறிவுரை மற்றும் சபையோரின் கருத்துரை வேண்டி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சாய்ராம் அவர்களே. இந்த மகாபாரதம் என்பது இதிகாசங்களிலே மிகப்பெரியது. அது அது பல புராணங்கள், கதைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த இதிகாசம். இதை சொல்கின்றவர்கள் மிக சிரமப்பட்டு ஒரு 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 ஓவரால் பிக்சருக்குள்ளார தங்கள் கதையை சொல்வது என்பது மிக கடினமானது. அத்தகைய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு அதில் நூல் பிடித்த மாதிரி அந்த கதை ஓட்டத்தை சொல்லுவதும், அதில் உள்ள தத்துவ கருத்துக்களை விவரிப்பதும், அந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இடங்கள், காலங்கள் இந்த காலத்திற்கும் பொருந்துமாறு நீங்கள் சொல்கின்ற பெயரெல்லாம் சொன்ன கேட்டப்பதான் தெரிகின்றது, ஓ அந்த இடம்தான் இந்த இடமா என்று. அதற்குரிய கால அளவையெல்லாம் உங்களுக்கே உரிய முறையிலே சொல்வது மிக சிறப்புடையது. உங்களுடைய பணி போற்றுதற்குரியது. வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் சொன்ன அந்த விராட பருவத்திலே சொல்கின்ற சமயத்திலே ஒரு எண்ணம் எனக்கு மனதிலே தோன்றியது. கீசகனுடைய வதத்திலே திரௌபதியும் பீமனும் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள், கீசகனை கொலை செய்வதற்காக அவர்கள் பேசிய பேச்சுக்கள் வியாச பாரதத்திலே அவ்வளவு பெரிதாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னீர்கள். சிறப்புதான். நான் அவ்வளவு படித்ததில்லை என்றாலும் கதை ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த திரௌபதியினுடைய நிலையை நான் நினைத்து பார்க்கின்றேன். இருதலை கொள்ளி எறும்பாக அந்த சமயத்திலே அவள் இருந்திருக்க வேண்டும். அன்று இரவே கீசகன் வதை செய்யப்பட வேண்டும் என்று பீமனிடம் அவள் வாதாடுகின்றாள். மிக கோபமாக. அவளுக்கு இருக்கிற அந்த மனநிலையை பாருங்கள். ஆல்ரெடி ஷி இஸ் இன் ஹியூமிலியேஷன். அன்னைக்கு வரம்பும் மீறியாகிவிட்டது. இன்றே இவன் இறக்க வேண்டும் என்று அவள் கோபப்பட்டதிலே தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஏன் செய்யவில்லை என்று பீமன் காரணத்தை சொல்கின்றான். அண்ணன் தடுத்து விட்டான் என்றும் அண்ணன் மேல் கோபமாக அவன் பழியை சொல்கின்றான். நான் என்ன செய்வது, இப்படி அவன் தடுத்து விட்டானே என்று சொல்ல, இப்பொழுது அவள் இன்னும் தன்னுடைய அந்த வருத்தத்தை அதிகப்படுத்தியிருந்தால், அண்ணனுக்கு ஆல்ரெடி அந்த பாண்டவர்கள், அந்த கௌரவர்கள் சபையிலே அண்ணனுக்கும் தம்பிக்கும் பல வகையான பிரச்சனைகள் உண்டாகி வாதங்கள் ஒரு அளவிலே முடிந்தன. இப்பொழுது திரும்பியும் அது ஆரம்பித்து விடுமோ என்று அவள் பயப்படுகின்றாள். ஆனால் அதே சமயத்திலே தன்னுடைய நோக்கம், போக்கஸ், குறிக்கோள் எதிலே இருக்க வேண்டும்? இந்த காலத்தை நாம் யாருக்கும் அடையாளம் தெரியாமல் கழித்து விட வேண்டும் என்பதிலே அவள் குறியாக இருக்கின்றாள். அண்ணன் அப்படி பீமனை தடுத்திருந்தால் அதற்கு தக்க காரணமும் இருந்திருக்க வேண்டும் என்று
பீமனை அதுவரை திட்டிக் கொண்டிருந்தவள் இப்பொழுது சமாதானம் செய்து அண்ணன் சொல்லி இருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, அதை நாம் யோசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பீமனுக்கு சமாதானம் சொல்கின்றால் அடுத்த செகண்ட். அழகாக ஒரு பாடல் அந்த அந்த வில்லியிலே வருகின்றது. இந்த பாடல் என்னவென்றால், மருத்தின் மாமதலை வார்த்தை கேட்டு, மருத்தின்னா வாயுதேவனுடைய மதலைன்னா பையன், மாமதலைன்னா பெரிய பையன், பெரிய உடலையுடைய அந்த பீமசேனனுடைய வார்த்தையை கேட்டு, அண்ணன் தான் இப்படி தடுத்துட்டான், என் மேல கோவப்படுறேன், நம்ம என்ன பண்றது இப்ப அப்படின்னு கோபமாக பதில் சொன்ன அந்த அந்த பீமனுடைய வார்த்தையை கேட்டு, மரிச்சன் மடம் கொடி உரைப்பால், மரிச்சகன்னா நெருப்பிலிருந்து தோன்றிய மடமை குணத்தை உடைய கொடி போன்றவளாகிய திரௌபதி உரைப்பாள். என்ன சொன்னா, இங்கே ஒரு மடம் கொடின்னு வந்துருச்சு. அது ஒரு குழு கொடுக்குறாரு ஆசிரியர். அடுத்தது பாருங்க என்ன உரைப்பாள் அப்படின்னா, இது ஒரு லெசன் நமக்கு. இதெல்லாம் ஒழிவு இலா உறவோய், என் கணவனே ஒழிவு இலா உறவோய், உறவுன்னு திறமுடையவன், கொஞ்சமும் குறையாத மல்யுத்தத்திலும் சரி எந்த யுத்தத்திலும் சரி திறமையை குறையாத பீமனே. அப்படின்னா நீ சண்டை சென்று கீசகனை கொல்லாததற்கு உன்னுடைய வலிமையின்மையோ உன்னுடைய பயமோ அச்சமோ காரணம் இல்லை என்று எனக்கு தெரிகின்றது. she is specifying பாருங்க, ஒழிவு இலா உறவோய், உரைத்த நாள் எல்லாம் சில பகல் ஒழிய ஒழிந்தன. நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்ல, ஒரு வருஷத்துக்கு வெளியிலே தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும் என்று உரைத்த நாளெல்லாம், நமக்கு உரைக்கப்பட்ட நாளெல்லாம் சில்பகல் ஒழிய ஒழிந்தன. இன்னும் கொஞ்சம் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸா இருக்கு, சம் டேஸா இருக்கு. சில பகல் ஒழிய ஒழிந்தன, அதை தவிர மீதி எல்லாம் போயிட்டு, உரைத்த நாளெல்லாம் நம்ம மறைந்து வாழ வேண்டிய நாளெல்லாம் போய்விட்டது. இந்த சமயத்திலே உன்னுடைய வீரத்தை நீ நம் வெளிக்காட்டினால் நம்முடைய மறைந்திருக்கும் தன்மை வெளிப்பட்டு விடுமே என்று தருமன் யோசித்திருக்கின்றான். செல்பகல் ஒழிய ஒழிந்தன, அருத்தியோடு ஒருவர் அறிவுறா வண்ணம் இருந்திட்ட சீர் அழிவுறும். இப்படி நாம் வெளியில் தெரியாமல் மறைந்திருந்து வாழ்ந்த அந்த தன்மையெல்லாம் இப்படி நீ சண்டை போட்டிருந்தால் வெளியிலே தெரிய வந்து அழிவுறும், எல்லாமே குறைந்திடும். என்னும் நின் தம்மிற்கு எண்ணம், உன்னுடைய தமையனாருக்கு உன்னுடைய அண்ணனுக்கு அது எண்ணமாக இருந்திருக்கும். சரி, அந்த எண்ணம் எனக்கு இல்லையா, உனக்கு இல்லையா, அவனுக்கு மாத்திரம்தான் இருந்ததுன்னா, ஆமா அவனுக்கு மாத்திரம்தான் இருந்திருக்கு. ஏன்னா காலமும் தேயமும் உணர்வான் அவன். காலமும் தேயமும், காலம்னா டைமிங், தேயம்னா இடம். எந்த காலத்திலே எந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும் என்பதிலே நம்ம எல்லாரையும் விட மிக உயர்ந்த நிலையிலே உணர்ந்திருக்கின்றவன் நம்முடைய தர்மபுத்திரன். அதனாலே அவன் தடுத்தான். காலமும் தேயமும் உணர்வான், தடுத்தான். இல்லைன்னா உன்னை தடுத்தே இருக்க மாட்டான். அன்னைக்கே அந்த சமயத்திலேயே மரத்திலே மோதி நீ அவனை கொண்டிருக்கலாம். தடுத்ததற்கு காரணம் சில நாட்களே கழிய வேண்டி இருக்கிறனால் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவன் தடுத்திருந்தான். அதிலே அந்த நோக்கம் உடைய அந்த நோக்கம், அந்த காஷியஸ்னஸ் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சில பல நாள் கழிந்தால் இத்தனை நாள் பட்ட நாம் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சுகமாக இருக்கும் என்றுதான் அவன் தடுத்திருக்கின்றான் என்று பீமனையும் சமாதானப்படுத்தி தானும் சமாதானப்படுத்தி கொண்டு அண்ணன் தம்பி உறவுகளிலே ஒரு 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 விரசல் விடுவதற்கு சூழ்நிலையா இருந்ததை வெளிப்படாமல் ஒரு குடும்பத்தை எப்படி ஒரு பெண்ணானவள் காக்க வேண்டும், தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினாலும் அறிவு கூர்மையினாலும். இப்ப அடம்பிடித்திருந்த கதை வேற ஆயிருக்கும். அன்னைக்கு அடம்பிடிக்காமல் கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய கௌரவத்தையும் விட்டு தன்னுடைய சுயநலத்தையும் விட்டு அந்த திரௌபதி என்பவள் அன்று பேசியிருந்த பேச்சு இக்காலத்தில் இருக்கிற நம்ம குடும்ப பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது ஒன்றுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு அவளாக இருக்கின்றேன். நன்றி ஐயா. மிகச்சிறந்த உற்சாகம் ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு கருத்துரை ஐயா. நன்றி. வணக்கம் சார்.
சார் வணக்கம். ராஜி தான் பேசுறேன். சார் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. அதாவது விராட பருவத்திலேயே அந்த விராட மன்னன் பத்தியும் அந்த கீச்சகனுடைய வதம், அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க சொல்றது ஏதோ நாங்க நேரா பாக்குற மாதிரியே இருந்தது. அப்படி மனம் விட்டு பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார் அது. நன்றி சார். நன்றி. நன்றி. அப்புறம் கடைசியில் ஆசிரியர் சொன்னார், இது ஒரு நல்ல நம்ம பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த பாயிண்ட் கூட அது கரெக்டான பாயிண்ட். பெண்களுக்கு அது தேவை, அந்த நிதானம், அந்த இது அதெல்லாம் பற்றி சொன்னாரு, ஆசிரியர் சொன்னாரு. அவருக்கும் நன்றி. 2 பேருக்குமே நன்றி சார். நன்றி சார். உரையாடலுக்கான நேரம் இது. அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க. இந்த இன்றைய அமைந்திருந்தது. ஒரு தங்க கிரீடத்தில் ஒரு வைரம் வைத்தார் போல் கடைசியாக நம்முடைய செல்வநாயகம் ஐயா அவர்களுடைய வெள்ளி பாரத்தின் பாடல், அந்த பாடல் உள்ள முதல் 2 வரிகளை எதுகுமுனைக்கு எப்படித்தான் தேர்ந்தெடுத்தார்னு அவ்வளவு அருமையா இருக்கு அந்த வார்த்தைகள். கருத்து ஒண்ணு யார் வேணாலும் சொல்லிடலாம். அந்த கருத்துக்கு கவிதைக்கு வார்த்தையை தேர்ந்ததுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது கவிஞர்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமா இருக்கிறது ஐயா. நான் உண்மையிலேயே அந்த வார்த்தைகளை பார்த்து மயங்கி போனேன். முதல் 2 வரி சொன்னீங்க இல்லையா, மாருதம் அப்படிங்கறதா மருத் அப்படிங்கிற சொல்றோம். மருத்தின் மாமதலை வார்த்தை கேட்டு அடிச்சகன் மடம் கொடி உரைப்பால். ஆமா, that words have been carefully selected by Willie to give priority to the matter. நானும் கொஞ்சம் ஆங்கிலத்துல பேச நல்லா பேசுங்க. எப்ப பேசுறது ரொம்ப அருமையா இருந்தது. தொடக்கத்துல கொஞ்சம் ஆர்பிஎம் கூடமா இருந்தது சாய்ராமன் சாருடைய பேச்சு. அப்புறம் நிதானப்பட்டு விட்டது, நல்லா இருந்தது பேச்சு. அப்புறம் அவர் கடைசியா குறிப்பிட்டார் இல்லையா, 4 விதம் இந்த காலக்கணிதத்தை பற்றி 9 மானங்கள் பற்றி பேசப்படுகிறது கலியுகத்துல. பொதுவாக சூரிய மானம்ங்கிறது துல்லியமாக ஒரு ராசி இருந்து சுற்றி வரும்போது 365.25 நாள்னு சொல்றோம். சாந்திரமானம் கிட்டத்தட்ட 360 நாள் அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன்னா 27 நாள் அதுக்கப்புறம் சந்திரன் சுற்றி ராசி சுற்றி வருவதனால நட்சத்திரமானம் என்று ஒன்று, நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு. 4வது பலர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியல, ஸ்திரீமானம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாத சுழற்சி வருகின்ற நாட்களை வைத்துக்கொண்டு சொல்வது ஸ்திரீமானம். இதை தவிர வேறு 4 மாதங்கள் சொல்லப்படுகின்றனவா? நானும் அவர் சொன்னதை பார்த்தேன். அது சும்மா பேருக்காக தொட்டு காட்டலான்னு சொல்றேன். பார்கஸ்பத்தியம் என்று சொல்லி பிரகஸ்பதியினுடைய ஆண்டு 11.86 ஆண்டுகள்ல ஒரு முறை மேஷராசியினுடைய முதல் பாதியில தொடங்கி மீண்டும் மீனராசி கணக்கு பார்க்கிறது மேஷராசிக்கு வரும்போது 11.86 ஆண்டுகள். இப்படி வரும்போது 85 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்போது பெருக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது 0.14 into 85 பெருக்கினா அது 365 நாள் கிட்டத்தட்ட வரும். அப்படி வரும்போது ஒரு ஆண்டு மிஸ் ஆகுறது அப்படின்னு இப்ப நானும் பார்த்தேன். அவர் நேரத்தை அனுப்பிச்சிருந்தாரு. அந்த மாதிரி இதுல இந்த நட்சத்திரமானத்தை இது சாந்திரமானத்தின் அடிப்படையில தான் அந்த காலத்துல பிரதானமாக கணக்கிடப்படும். எப்படி நம்ம இன்றைக்கு ஆங்கில மாதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய சொந்த மாதத்தை தொலைத்து விட்டோமோ, அப்படி சூரியமானத்திற்கு சூரியமானத்தை கணக்கிட்டு வைத்திருந்திருப்பான் போல் இருக்கு துரியோதனன். ஆனா நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டது சந்திரமானமா இருக்கணும். அதனாலதான் பிற்காலத்துல ஆணிரை கவர போகும்போது இந்த யுத்தம் வரும்போது அர்ஜுன் வெளிப்பட்டா நான் பார்த்துட்டேன்னு சொல்லும்போது நீ பண்ணது தப்புடா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சில நாட்கள் முன்பே வந்துட்டுதுன்னா சந்திரமானத்தின் அடிப்படையில முடிஞ்சு போச்சுன்னு பீஷ்மரே சொன்னதாக நான் இடத்துல பார்த்த ஞாபகம். ஆக எவ்வளவு தூரத்துக்கு குறிப்பிட்டு வைத்திருக்கிறான்னு சாரணநிலை பற்றிய செய்திகளை பற்றி சொன்னதும், இந்த டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஒரு குதிரையில போனா கூட குறைஞ்சபட்சம் 4 நாட்கள் ஆகுங்கிறதும், மலைகளிலும் மடுகளிலும் மரங்களிலும் தேடினால் சொல்லப்படும். அதாவது ஒவ்வொரு இடத்தை பற்றிய செய்தியை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டன அப்படிங்கிறதும் பூகோள ரீதியாக 2 இதிகாசங்களையும் துல்லியமா சொல்லப்படுகிறது. சூரியனுடைய மகனான சுக்ரீவன் வாலியால் துரத்தப்பட்டு நாடு பூரா அலைந்து ஓடினான் என்று சொன்னதை ராமனுக்கு சொல்றான் வானர சேனைகள் போய் சீதையை தேடுறதுக்காக. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் சுக்ரீவான்னு கேட்கும்போது எங்க அண்ணன் விரட்ட நான் ஓடி போய் தெரிஞ்சுக்கிட்டேன்றான். அந்த மாதிரி இங்க பாரதத்துல
உள்ளூர்ல ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் ஐயா, கொஞ்சம் நான் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இங்கே வந்து பாண்டவர்களை தேடும்படி போன தூதர்கள் எப்படியெல்லாம் போனாங்கிற செய்தியை அவர் குறிப்பிட்டு காட்டினாரு. மொத்தத்தில் மிகச் சிறப்பாக இருந்தது. இன்றைய சொற்றொழுக்கு ரொம்ப அற்புதமாக அமைந்திருந்தது. கேட்க வாய்ப்பு கிடைத்த சபைக்கு, ஆசிரியருக்கு, சொற்பொழிவாளருக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. மற்றவர்கள் தங்களுடைய கருத்தை பகிரலாம். எல்லாருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகத்தில் நாம் சிந்திக்கிறோம். தர்மத்தை பற்றி சிந்திக்கிறோம். அதை பின்பற்றுவதற்கு மிகவும் பயனாக இருக்கும் என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி பாலாஜி அவர்களே. சேஷாத்ரி சார் இருக்கீங்களா லைன்ல? உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அவர் போயிட்டாரு போல இருக்கு. ஆனந்தி ராஜன் மாமி இருக்கீங்க. ஜெயலட்சுமின்னு இருக்காங்க. சொல்லலாமா? எதுவும் கேட்கல நீங்க பேசுறது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குறது. நான் வந்து கேட்கவே இல்ல. அது வந்து எனக்கு இதுல YouTubeல பார்க்கணும் எனக்கு. ஆனா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்து குழந்தை இப்பதான் வெளில போனா. அதனால எனக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். YouTubeல போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரெக்கார்டிங் அனுப்புறேன். தேங்க் யூ so much சாய்ராம். ரைட். ராம் ராம். ராம் ராம். ரவி சார் இருக்காரு, நக்கீரன் சார் இருக்காரு. சொல்லுங்க. சந்திரா மேடம் இல்ல போல இருக்கு. சார் யாரும் இல்லைன்னா நிறைய பண்ணிடலாம். முடிச்சிடலாம் ஐயா. அவங்க போயிட்டாங்க. சந்திரா, she has left the meeting. Good, she was there throughout the meeting. ரைட். நன்றி சாய்ராம் அவர்களே. நன்றி சார், நன்றி. மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்முடைய சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி.